last man on the planet to reach 200. And it's the Superman from India, Sachin Tendulkar. 200 from 147. Take a bow, master. தேனியிலிருந்து கம்பம் போகிற ரூட்டில் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தோம்னா அதுதான் உப்பார்பட்டி. அந்த உருப்படியான ஊரை உருப்படாமல் ஆக்கினதுக்கு காரணம் 2 பேர். ஒருத்தன் கொடவான, இன்னொருத்தன் கொலைவான. இவங்க 2 பேரும் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி அவ்வளோ ஒற்றுமை. இவங்களுக்கு படிப்பு வரலைங்கிற காரணத்துக்காக ஊரில் இருந்த பஞ்சாயத்து போர்டு பள்ளிக்கூடத்தை 15 வருஷத்துக்கு முன்னாடியே மூடி வச்சுட்டானுங்க. ஆனாலும் இவனுங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு 12வது வரைக்கும் படித்த ஒரே ஆள் இவனுங்க மாமன் பொண்ணு ரஞ்சிதம். ரஞ்சிதத்தோட அப்பா பேர் பண்ணையார். உண்மையான பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இந்த ஊரில் உப்பார்பட்டிங்கிற அந்த போர்டை தவிர மீது எல்லா இடமும் இவருக்கு தான் சொந்தம். அவ்வளோ பெரிய ஏழை. அந்த சொத்துக்காகவும் அவருடைய பொண்ணுக்காகவும் இவனுங்க அடிச்சுக்காத நாளே இல்லை. இப்படி அடிச்சுக்க ஆரம்பித்தவனுங்க அடுத்த 2 மணி நேரத்துக்கு எதுக்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஏங்க இந்த நித்யானந்த பண்ண சரின்றீங்க? சரின்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. சரி அதை விடுங்க. இந்த அசின் புள்ள நம்ம வேலை விட்டுவிட்டு அந்த பக்கம் சல்மான் கான் அமீர் கான் போயிருக்கேன். என்ன நியாயம்? யோ நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்ல, நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணா அந்த அமீர் கான் சல்மான் கான் பண்ண காப்பாற்ற வருவாங்க. விரும்பாண்டி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் வெறும் சவுண்டு பார்ட்டி. பேர் அவதாரம். கொடைவானனுக்கு லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டம் மிடில் எல்லாம் இவன் தான். என்னடா கேள்வி இது? சர்ச்சுக்கு தெரியலையா? சரி சரி அண்ணன் கூட்டி வர சொல்லி வா. சர்ச்சுக்கு சொல்றோம்ல, கொஞ்சம் போரு. நீ சரச்சது போதும், அண்ணன் வை வாப்பா முதல்ல. அவுத்த கவனத்துக்கு கட்டுக்கலாம் அப்படி என்ன அவசரம்? மீதி சிறக்கிட்டோம். சரிடா சரக்கு என்ன பொண்ணு பார்க்க போற? ஆனா அண்ணன் வை வாப்பா முதல்ல. ஐயா அலாரம் போல இருக்கே. யார் ஆளு வருது? நாங்க வேட்டியை மடிச்சு கட்டணும் வை. சத்த போருங்க. யோ கிரியா வாரேன். இந்த பையன் இருக்கட்டும். விரும்பிய ஊர்ல இவங்கிட்ட மலிக்க போனா பாதி மசரு மூஞ்சில தான் இருக்கணும் அப்பவே சொன்னாங்க. போ 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 கூட்டிட்டு போறாயா? இவன் தான் அருவா கத்தி கடப்பார எல்லாமே கொலைவானனுக்கு. விரும்பா அண்ணன் கூட்டு வர சொன்னாரே, வந்து வண்டியில ஏறியா? நாங்க என்ன கொட்டையா போட்டிருக்கோம்? நான் தானே முதல்ல கூப்பிட்டேன். வாயா முதல்ல. அண்ணே இங்க முடிச்சு பின்னாடி வந்துருனே. ஏடா அண்ணன் கூப்பிடுறான்னு சொல்லி இருக்கேன். அந்த பீத்த பையிலுக்கு பாந்துட்டு போறியாடா? வண்டியில ஏறா சொங்கி பையல. யார பீத்த பையன்? என்ன சொன்னியா? எங்க அண்ணன் சொன்னியா? ஒண்ணன தாண்டா சொன்னேன். அதானே பார்த்தேன். என்ன சொன்னா நடக்கிறது வேற. யோ அவதாரா கண்டுபிடிக்காதப்பா. போன் வந்துறேன். போயிடுவே நீ. நீ ஓ கால விட விட மாட்டேன். அந்த பொண்டு பையில போய் பாந்துக்கு இருக்க. வந்து வண்டியில ஏறா. இப்ப யார சொன்ன? என்ன சொன்னியா? எங்க அண்ணன் சொன்னியா? உன்ன தாண்டா சொன்னேன். என்ன பண்ணுவ? அதானே பார்த்தேன். எங்க அண்ணன் சொன்னா நடக்கிறது வேறடி. ஓ கூடலாம் சண்டை ஓட்டிட்டு வந்து வண்டியில ஏறியா? சொல்லுங்க நீ என்ன போயிட்டு இருக்க? நாங்களாம் பல்ல வரைக்கும் பல
நிகத சந்தையில அடிவத்த பொடி பயல ஓ வீராப்ப நான் அறிவே வெறும் பயல போடா போடா பொடி பயல நீ புத்தி கட்ட மட பயல. கிழவி உனக்கு வேலை என்ன சொல்ல முடியாது அண்ணன் வர நேரம் ஆச்சுல. உங்க கிட்ட அன்ப கேட்ட உங்க கிட்ட அன்ப கேட்ட விஜய் மாதிரி ஆள்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சு. ஐயோ இப்படித்தான் ஊருக்குள்ள கொள்ள போய் திடுறாங்க. விஜயோட லெவலே வரனே. முதல்ல பாக்கியாஜ பார்த்து ஆடகத்துக்கோ, அப்புறம் விஜய்கிட்ட வரலாம். எந்திரிச்சு வாணே, வெளியில பஞ்சாயத்து காத்து கிடக்காங்க. எந்திரி. கம்பீரமா உட்காருண்ணே. நீ என்னடா பஞ்சாயத்து? சின்னவரே ராத்திரிலேருந்து என் கோழியை காணுங்க. கோழியை காணுமா? உன் கோழி எத்தனை கிலோ இருக்கும்? 2 கிலோ இருக்குங்க. 2 கிலோ. ஏய் வடானே, அத்தா 1.5 கிலோ இருந்தா இருந்துச்சு. இன்னும் 1/2 கிலோ எங்கடா? அது வந்துனே என் சேவலையும் காணுங்க. இல்லையா? ஐயா ராசா ராத்திரி எல்லாம் மூக்குடிச்சிட்டு இருந்தியாடா. அம்மா கோழிக்கால் சூப் வச்சு கொண்டு வந்திருக்கேன், குடிப்பா நல்லா கேட்கும். அடிக்கிறது நானு, கழிக்கிறது நீயா? யோ என்னையா பாக்குற? ஏதோ ஓ வீட்டு கோழி திருடி சூப் வச்சு குடிச்ச மாதிரில பாக்குற நீ. பாரு, கோழி சேவல் பக்கத்து வச்சுக்கிறது, பஞ்சு நெருப்பும் பக்கத்து வச்சுக்க மாதிரி. புரியுதா? பத்திக்கிச்சு பறந்துருச்சு. என்னது? இங்க பாரு, அவன் சேவலை உன் கோழி எடுத்துட்டு ஓடிடுச்சு. ரெண்டுக்கும் காலகாலத்தை கால் கட்டு போட்டுக்கணும்டா. இல்லைன்னா இப்படிதான். புரியுதா? இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு வந்துக்கிட்டு போங்கடா போங்கடா. அதான் அண்ணன் சொல்லிட்டார்ல, போங்க போங்க. எப்படியா தான் உன் பிள்ளை பஞ்சாயத்து? ஏன் ராசா பஞ்சாயத்து பண்ற அழகே தனி. சரி சரி, சட்டு புண்ணு காரியத்தை முடியாதா? அண்ணன் கிளம்பணும்ல, முந்தாடி பணத்தை எடு. இவன் ஒருத்தன் சீக்கிரம். எத்தனை முடிச்சு போட்டு வச்சிருப்ப? கூடாதா கூடாதா. சீக்கிரம் கூட டைம் அதெல்லாம். அண்ணே வாணே வாணே. பார்த்து சூதானமியா. சீட்டை தொடரா. வண்டி எடுனே. வந்துட்டாங்க ஓ அப்படியே. ஏண்டா கூட மாங்காய் ஓட்டப்பணம் 18,000, தேங்காய் ஓட்டப்பணம் 7,000 செவ்வாழை கிட்ட இருந்து வாங்கிட்டு வாப்பா. ஏங்க என் பிள்ளைக்கு எம்பிட்டு வேலை தான் தருவிய? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ போற. காசு வாங்கிட்டு வரது உன் பிள்ளைக்கு ஒரு கஷ்டமான வேலையா? அவனை நீ உருப்படவே விட மாட்டேன். நான் சொல்லிட்டே இருக்கேன், போய்ட்டே இருக்கேன். நம்ம ஊர்ல சிவீர் இருக்குது அந்த பிள்ளை தானே. என்னடா சொல்ற? பின்ன வீரபாண்டி திருவிழா அம்மனுக்கு அப்புறம் அந்த பிள்ளை தானே எல்லாரும் கொட்ட கொட்டன்னு பார்த்தாங்க. யாரா சொல்ற? அதானே உன் மாமனு ரஞ்சிதம். அடி கொய்யாலே. ஏய் முதல்ல வண்டி விட்டாங்களா? ஏண்ணே நீ வாட்டுக்கு அந்த பிள்ளை போன் தள்ளிக்கிட்டே இருக்கிற. உண்மையைத்தானே சொன்னேன். அம்சமா இருக்க முடியாது. எங்களையும் கொஞ்சம் பாரு. அதைத்தானே நானும் சொல்றேன். அந்த பிள்ளை செக்க சேவன் சிவப்பா இருக்கா, நீ கண்ணகரன் கருப்பா இருக்கியா? 2 பேரும் கட்டிக்கிட்டீங்கன்னா அம்மா லைட் போடுற மாதிரி பிரைட்டா இருக்கும். ஏண்டா நீ சொல்றதா நல்லா தாண்டா இருக்குது. ஆனா அந்த பிள்ளைய பார்த்தாலே உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா பண்ணுகிறா. அதான் மாமனை பார்த்தா அப்படித்தானே இருக்கும். டேய் அதெல்லாம் இல்லடா, அவளை பார்த்தாலே உடம்பெல்லாம் பட்டாபூச்சி பயத்துல ஒண்ணு போயிருதா. ஒண்ணுக்கு வரும் வேறல வரணும். இப்படியே போய்தான் என்னதான் பண்றது? அப்படியே போகாது, அதுவே நின்றுடா. அப்படியே போறதுக்கு அதனால குற்றால அறிவியா? நீ இப்படி பண்றதுனால தான் அவனுக்கு கண்டுக்க மாட்டா. இப்படியே போய்க்கிருந்துச்சு அந்த கொலை வந்து தூக்கிட்டு போயிடுவா. பாத்துக்காமா. ஏய் இப்ப நான் என்னடா பண்றது? 5 நாள் சுத்தணும், பார்த்தா அதுக்கு உன் மேல ஆசையா வரும். அப்படிங்கிற? ஆமா, வர வழியில பார்த்தேன், கோயில் பண்ணி விளாண்டுட்டு இருக்கு. வண்டி அங்க விடு. வண்டி நிறுத்துனே. வேண்டா. சத்தம் கேக்குதா? ரஞ்சித் அங்கதான் இருக்கு. அது கேட்டா வண்டி நிறுத்த சொன்னேன். உன் மூஞ்சி கரணியில் பாரு. உன் சுருள்முடி கலைஞ்சு எடுக்கு. இப்படியே பண்ணவன அவளுக்கு பிடிக்குமா? போயடா சூப்பர்ண்ணே. நான் ஐயர அண்ணன் எப்படி இருக்காரு? பிரமாதமா இருக்காரு. போங்க. இப்படியே போய் அந்த பிள்ளை 4 சுத்து சுத்துனே. இப்ப பாடுறா, இனிமேதான் அண்ணனோட காலக்கலை. அப்படி போனே. அந்த பில்டப்பே வேஸ்டா போச்சு. அண்ணே இப்போ உனக்கு கிட்டு போல. உன் காது கூட நீ வரமாட்ட, வெறப்பா இருப்ப. மண்டல சுருங்குது ஒன்ன பார்க்கல கிரு
வந்து தூங்கிட்டு இருக்க. ஓ தூங்கிட்டேனா? போனேன் போய் இனினே. ஏண்டா அடிச்சு வச்சுட்டாங்க. அடிக்கிறதுக்கு தானே அடைக்கும். தைரியம் போனேன், நான் பாத்துக்கிறேன். நீ இறங்கு முதல்ல. பதத்திரம் பாரு. ஓரி சோத்துக்கு இங்க தானே வரணும். அவனும் கோச்சுக்கிட்டு நாட்டை விட்டு போயிட்டான். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 3 கத்தி தானே. சரி கொண்டாப்பா. ஏய் போட்டோம்னு வச்சுக்க, அப்படியே உடம்பு சவுந்துரும். முடியே என்னங்க நாடா ஆரம்பிச்சு எம்பிட்டு நேரமாச்சு? 10 நிமிஷம் ஆச்சு. பிறகு என்ன நாடகத்தை முதல்ல இருந்து போட சொல்லுங்க. இவ ஒருத்தி. ஏப்பா நிப்பாட்டுங்கப்பா. இருந்து போட முடியுமா? இவங்க ஆசைப்படுறாங்க. ஐயா அம்மாவுக்காக இதை கூட சொல்லனா எப்படி? டேய் வாங்கடா முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். டேய் பாண்டி உன் ஆளு ரஞ்சிதா வந்திருக்காடா. எங்க யாரோ கல்லடிக்கிறாங்க. ஏண்டி யாரடி இந்த வயசுல உன்னை கல் அடிக்கிறாங்க? பேசாம நாடகத்தை பாரு. இதான் நான் போட்டோம்னு வச்சுக்க, அப்படியே உடம்புல சவுந்துரும். டேய் ஏய் எல்லாம் ஜோரா கை தட்டுடா. வந்துட்டான்ல கை தட்டுடா. டேய் நாடகத்தை முதல்ல போடுடா. அண்ணன் எப்போ ஆரம்பிக்கலாம்? நேரமாச்சுங்க ஐயா. ஏய் போடா வந்துட்டு நாடகத்தை முதல்ல போடுடா. என்னடா சொல்லிற? இப்ப போட்டுக்க. ஆனா திரும்பவும் முதல்ல இருந்து போடணும். வேணாங்க ஐயா, இப்பவே முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். வாங்கடா அது வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. உட்காரு மாப்ள. உனக்கு காலை வலிக்க சொல்றேன். உனக்கு காலை வலிக்கடா. மாமனார் மரியாதை மாமியார் மரியாதை. ஹாய் ரஞ்சி. ரஞ்சி கூட உட்காரு. என்ன ரஞ்சிதா உட்காந்துருக்கு, நீ வாருக்கு உட்காந்து இழிச்சிட்டு இருக்க? அந்த பிள்ளை பக்கத்துல உட்காருனே, அப்பதான் விஜய் திசா கணக்கு இருக்கும்ல. ஏண்டா கல்ல வாங்க பசலியாக்கும். இது நைட்னே பாரு கொஞ்சம் வாந்தி போயிட்ட. என்னங்க என்னடி யாரோ காய் அடிக்கிறாங்க. என்னடி சொல்ற? ஏச்சி இன்னும் ஒண்ணு விட மாட்டாங்க. வர வர ஊர் ரொம்ப கெட்டு போச்சு. இன்னும் என்னென்ன வருமோ தெரியல. வாடி வீட்டுக்கு போலாம். அடி கொய்யாலே. ஏமா ரஞ்சிதா வாமா. என்னப்பா? அத உங்க ஆத்தா காட்டே கேளு. ஏம்புல போற விடு மாமா, நாடகம் நான் வீட்டுக்கு போறோம். அங்க என்னடி பண்ற? இந்த வரேமா. காஞ்ச பழத்தை பார்த்தே காய் அடிக்கிற இந்த ஊர்ல பிஞ்ச பார்த்தா விடுவாங்களா? இது வரேமா. கையை விடு மாமா, தலை வலிக்குது. போட்டோம்னு வச்சுக்க, அப்படியே உடம்பு சவுந்துரும். அண்ணன் வர எப்படியா நாடகம் ஆரம்பிக்கலாம்? பாரு யாரு ஐயா ரொம்ப நேரம் ஆச்சு, அதனாலதான். அட போங்க ஐயா, கூத்த ஆரம்பிச்ச மாதிரி தான். ஏய் இறப்பா, 2 பங்காளி வந்திருக்காங்கல்ல, இனிமேதான் வேடிக்கை ஆரம்பம். அண்ணே ஏற்கனவே 3 தடவை முதல்ல இருந்து போட்டாச்சுண்ணே. அவனே இப்போ நீ நாடகம் நடத்திட்டு இருக்கிறதே என் இடம் தான். ஒழுங்கா முதல்ல இருந்து ஆரம்பிக்கலன்னு வை, ஒருத்தன் ஊரு போய் சேர மாட்டீங்க. நாடகத்தை முதல்ல இருந்து ஆரம்பியா. ஓகே. பெரிய மனுஷங்க கிட்ட என்ன வேலை? அந்த ஓரமா உட்காந்து நாடகத்தை பாடுறான். போடா. ஏய் பொட்டப்பாயில, முகத்துக்கு நேரம் வந்து பேசுறா. ஏய் நீ ஆரம்பிடா. ஏய் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பி, இல்ல உண்மையிலேயே குத்துரு வேண்டிய. நீ என்ன குத்துறது? நானே குத்தி செத்து போறியா? நான் எத்தனை செத்து பழைக்கிறது? ஊர்ல நாடாடி பழைக்கிற காட்டிலையும் நான் படிக்குட்டி வாங்கி மேய்க்கலாம். இறங்கி தொலைங்கடா. ராஜகுடி எந்திரியா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனா? ஐயோ என் மய முதுகெல்லாம் பாலம் பாலமா கிடக்கே, படுவாவி பயலுக. ஏண்டா அவதாரம், நீங்க தானே கூட போயிருந்த. இவனை பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. என்ன தானே கும்பிடுறாங்க, நல்லா கும்பிடுனாங்க. ஏண்டி பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப மத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஏன் நான் என்ன பண்ணேன்? என்ன உன் மயன் பொறுப்பில்லாம இருக்கிறதுக்கு யார் காரணம்? அவனை பத்தி எல்லாம் ஒண்ணும் பேச வேணாம், கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிரும். இப்படி சொல்லியாதான் எல்லா ஆத்தாக்காரிகளும் பசங்களை கெடுக்குறீங்க. இவனுக்கு முதல்ல எவண்டி பொண்ணு தருவேன்? ஏன் உங்களுக்கு எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலையாக்கு?
நீங்க பண்ணாத தப்பா என் மயம் பண்ணிவிட்டேன். நாளைக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு போறோம். ரஞ்சிதத்தை நம்ம மகனுக்கு பேசி முடிக்கிறோம். ஏண்டி அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்கிற? நாளைக்கு நாம அங்க போறோம். ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. ஏமா ராணி, உள்ள போய் சமையல் வேலையை பாருமா. உன் மாய மேல கொடைவானே பொண்ணு கேட்டு போக போறான் அவனே. போய் நம்ம ஆளு வர சொல்றான். நீ அவனா நானான்னு பார்த்தற. சரிண்ணே. டேய், உன்னை பத்தி எங்க அண்ணனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கல்யாணத்துக்கு ஒரு காலம் நான் சம்மதிக்க முடியாது. இப்போ உன்னை ஏதாவது நான் கேட்டனா பேசாம என் கூட பொண்ணு பார்க்க வர்ற, இல்ல உன் அப்பா போட்ட பக்கத்துல இந்த ஆள் போட்டோ மாட்டி மாலை போட வேண்டிய வரும். மவனே நான் என்னடா பண்ண? நீ தான் எதுவுமே பண்ணலையே. இவன் அப்பா சொத்தெல்லாம் அந்த பொண்ணு பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டான். நீ அப்பவே எழுதி வாங்கிக்கணும். இப்போ சொத்தெல்லாம் அந்த பொண்ணு மூலி மாற போகுது இல்ல. இப்போ போய் நான் வர மாட்டேன், நீ வர மாட்டாங்க. நல்ல வேலை ஒன்ன ஒத்தையா பெத்து போட்டான். இன்னொன்னு பெத்து போட்டோம்னா சொத்து பாதி ஆயிருக்கும். அதுக்கு என்ன மவனே, 2 பேரையும் கட்டிக்கிட்டா சொத்து பூரா உனக்கே வந்துரும்ல. ஆம்பளையா பிறந்தா என்னடா பண்ணிருப்ப? பேசணும்னு பேசாதடா, போய் ஆக வேண்டிய வேலையை பாரு போ. சிறப்பா வந்து நிக்கிறான் பாப்பண்டி. ஏய் அடிங்கடா. எல்லாரும் சும்மா இருந்தா எப்படிப்பா? யாராச்சும் விஷயத்தை சொல்லுங்க. என்னத்த சொல்ல வேண்டியது எனக்கு? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு பொண்ணுக்காக 2 பேர் சண்டை போறாங்களா? அப்ப இத பேசி தான் முடிக்கணும். சட்டு புட்டு பேசி முடிங்கப்பா. எவ்வளவு நேரம் வெளியே இருக்கிறது? ஒரு காப்பி தூக்கி போட்டு நல்லா இருக்கும்ல. இப்படி பேசாம இருந்தா எப்படி? ஒரு பண்ண ஆளுக்கு ஒரு நாள் வச்சுக்க முடியுமா? அல்ல வச்சுக்கிட்டா தான் நம்ம பண்ண ஒத்துக்குறாரா? நிறுத்தியா? விட்டா நீயே என் பொண்ணை அனுப்பிச்சு வச்சிரு போல இருக்க. வாய்க்கு வந்து விடலாம் பேசிக்கிட்டு. உங்க 2 பேருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல மாப்ள. என்னமாமா அவன் என்ன முறை கொண்டாடி பொண்ணு கேட்டு வந்து நிக்கிறான்? நீ நான் அவனுக்கு சைசம் பண்ணி வச்சு பேசிட்டு இருக்கான். என்ன சும்மா போயிடுச்சேடா? வெள்ளிக்கிழமை எவனை அடிக்க மாட்டேன் போதீங்களா? எதுக்கு எப்படி அடிச்சுக்கிறீங்க? நம்ம ஊர் வழக்கப்படி ஏதாவது ஒரு போட்டி வைப்போம். அந்த போட்டியில யார் ஜெயிச்சு ஆம்பளை நிரூபிக்கிறாங்களோ அவருக்கே பொண்ணை கட்டி கொடுப்போம். இதுவும் நல்ல முடிவா தான் இருக்கு. அப்புறம் என்ன, நம்ம வழக்கமா வைக்கிற ரேக்ல ரேஸ் வச்சிருவோம். வண்டி ஓட்டியாரா? ஐயோ அவத்துக்கே வரல. யோ சிலம மேதி சண்டை வர ஓட்டி வைங்கயா. ஏய் சலிக்கிட்டு வைங்கப்பா. எவடா சலிக்கிட்டு சொன்னது? 2 பேரும் மாறு முடிச்சு போட்டானே, நீ என்ன பண்ண தள்ளி பண்ண பாக்குறியா? எவடா அது? போடா சின்ன பையல, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசு. அவன் சொல்றதுல என்ன தப்பு? கிரிக்கெட் போட்டியே வைங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கயே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். போட்டிக்கு நாங்க ரெடிங்க. யார கிட்ட போட்டி ரெடி சொன்ன? அதான் கண்ணாலே சொன்னேனே. வாயில சொன்னதே உனக்கு புரியாது. நான் கண்ணு சொல்றத ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். ஏப்பா உங்க தரப்புல என்னப்பா சொல்றீங்க? போட்டிக்கு நாங்க ரெடி தாண்டி. ரஞ்சிதா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு 2 மாமங்களையுமே பிடிக்கலடா. மேட்ச் நினைச்சாலே பயமா இருக்கு. அதான் பிள்ளையார்ட்ட வேண்டிட்டேன். நீ பயப்படாத. மேட்ச் நடந்தா தானே. என்னடா சொல்ற? ஒரு 2 மாமங்களுக்கு கிரிக்கெட்னாலே என்னன்னு தெரியாது. இவங்களாவது கத்துக்கிட்டு விளையாடுறதாவது. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, போட்டியே வேணான்னு ஓட போறாங்க பாரு. என் செல்லம். வாடா பாண்டி, வீட்டுக்கு போலாம். Just flown in from Chennai. Average is 28. Right rate 76. Best is 79 for Karthik. நேத்தே முடிய வேண்டிய விஷயத்த 1.5 மாசத்துக்கு இழுத்துட்டோம்டா. ஒரு டீமுக்கு எத்தனை பேர்? 7 பேர்னே. அண்ணே வென் சொல்றது தப்புனே. 13 பேர்னே. 13 பேர் அண்ணே.
நமக்கு இதுவே தெரியல எப்படா கத்துக்கிட்டேன் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சென்னையில இருக்காங்கண்ணே. அவங்க தானே நம்ம தமிழ்நாட்டு டீமுக்கே வாத்தியாரு. அவங்கள வேணா வர சொல்லட்டுமாண்ணே? முதல்ல வச்சை. சரிங்கண்ணே, இந்தாங்கண்ணே, குடிங்கண்ணே. என்னடா பண்றது? ஏடா இது வரைக்கும் பேட்டையே பிடிச்சது இல்லை. பேசாம இந்த கோழி சண்டை சேவை சண்டை வச்சிட்டோம்னு வை. நாம தோத்துட்டா கூட சேவலை பழி போட்டலாம் பார்த்தியா? அந்த பொண்ணு என்ன சேவலை கல்யாணம் பண்ணிக்கு போகுது? டேய் எப்படி நீ போட்டில் தோக்க தான் போற? என்ன முறைக்கிற? இப்போ நான் சொல்றேன் வேணாமா? சரி சொல்லு. நீ மட்டும் கூட பரவாயில்லண்ணே. உங்களோட 10 பேர் ஆடுனே. 10 பேரா? குறுக்கு பேசாத. நம்ம ஊர்ல எவனும் கிரிக்கெட் ஆட தெரியாது. பேசாம நான் சொல்றதை கேளு. அந்த பொண்ணை கட்டி வந்து நம்ம காட்டுப்பாங்களா வச்சுறேன். அங்கே வச்சு காரியத்தை முடிச்சிடலாம். காரியத்தை முடிச்சாமா? ஐயோ, காரியத்தை முடிக்கிறதுனே காரியத்தை கெடுக்கிறது. என்னடா கெடுக்கிறது முடிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு எதுனா புரியுதம்மா? காரியத்தை கெடுத்து போ. நீ யோசனையும் நல்லா தான் இருக்குது. ஏண்டா அந்த பொண்ணை கடைக்கு வந்துடலாம். யாரா கெடுக்கிறது? ஐயோ, அக்கிட்ட கூவ நீ தானே கெடுக்கணும். ஐயோ என்னால முடியாதுப்பா, எனக்கு அக்கசு வந்துடும். அண்ணே நான் வேணா ஒரு யோசனை சொல்ல வந்தேனே. நம்மளை தவிர எல்லா பேரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சொல்றா. உங்க அண்ணனும் அவங்க ஆளுங்களும் கிரிக்கெட் கற்றுக் கொடுத்து கோச் வர வச்சிருக்காங்க. நம்மளும் வர வச்சுட்டா? அவன் அங்க இருக்கும்போது நமக்கு எப்படா கற்றுக் கொடுப்பான்? நமக்கு அந்த கோச் இல்லைண்ணே, நம்மளுக்கு வேற கோச். ஓ, கோச்சிங்கிற பேர்ல என்ன தெரியும்? கோச்சின்றது பேர் இல்லைண்ணே, வாத்தியாரு. அது என்ன பாசரா? அது ஏதோ ஒரு வடமொழி பாஷைண்ணே, அதை விடுங்க. நம்மளும் ஒரு வாத்தியாரை வர வச்சுட்டா? வர வச்சிடலாம். ஏண்டா இந்த சச்சின்ல என்னடா பண்றான்? காலையிட்டு 4 ஏக்கர் இங்கே உழுதுகிட்டு இருக்கான். உழுட்டு நமக்கு ஒரு வாத்தியார் கிடைக்காமலா போடுவான்? இல்ல சார். யோ இறங்க. ஏன் சார் தூக்கி எறிறீங்க? இறங்க. நான் போக வேண்டிய இன்னும் தூரமா இருக்கு சார். சார் போங்க, வீடு போய் சேர்ந்துறீங்களா? இப்படி நான் என்ன சொல்லிட்டு இப்படி கோச்சிட்டீங்க? பாக்குறது என் டிரைவர் மாதிரி இருக்கேன். என்ன சென்னையில இருந்து வரேன். 8ஆம் மணிக்கு அப்புறம் 9ஆம் மணி கிடைக்காம போயிடும். கண்ணு கட்டின தூரம் கோடா இருக்கு. யுவர் நேம் ப்ளீஸ்? ரமேஷ். ஐ அம் சந்திரன். ஐ மீன் ஹரிச்சந்திரன். நைஸ் மீட்டிங் யூ. எப்பவுமே உண்மை தான் பேசுவீங்களோ? ஆமா சார். சார் ஆப்பிளா சார்? யோ கண்ணு தெரியல, ஆரஞ்சு. சார் நான் போன சொன்னேன் சார். பார்க்கும்போதே சுற்றலாம் போல் இருக்கு. தமாஸ் தமாஸ். என்ன கிரிக்கெட் கற்றுக்கிறீங்களா? ஓ, புக்கு பிடிக்கிறது பார்த்து கேட்குறீங்களா? இல்லை சார், இந்த புக்கு எழுதுனது நான் தான். பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன ஆத்திர பேர் ராணா குப்தான் போட்டிருக்கு? பார்த்தீங்களா, நான் இப்போ தானே சொன்னேன். பேரை போய் தப்பாக போட்டுருக்காங்க பாருங்க. ஏதோ இந்திய புக்கில் போட வேண்டிய பேரை என் புக்கில் போட்டிருக்கானுங்க மலையனுங்க. அதை விடுங்க. சரி, உங்களுக்கு கிரிக்கெட் பார்க்குற பழக்கம் உண்டா? எப்போவாச்சும் டைம் கிடச்சி. தமிழ்நாடு பிளேயர் தினேஷ் கார்த்திக் தெரியுமா? அவன் என் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், பிளேயர் ராபின் சிங் எங்கள் மாமா தான். ஓ அப்படியா? அவர் உங்கள் மாமானா நீங்கள் இந்தியன் டீமில் விளையாடி இருக்கலாமே. சடகோபன் ரமேஷ்னு ஒருத்தன். சடகோபன் ரமேஷ், கரெக்ட். இப்படி பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்குமே, அதே மாதிரி கிரிக்கெட் செலெக்ஷன் போர்டில் அவன் அந்த பக்கம், நான் இந்த பக்கம். 2 பேர்ல யாரையாவது ஒருத்தர் தான் செலக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. உடனே சடகோபால் ரமேஷ் என் காலை பிடிச்சி கெஞ்சினா. அப்புறம் எங்க மாமா ராபி சிங் பரவாயில்ல விட்டுறான்னு கண்ணடிச்சிட்டாரு. அதனால போச்சு சார். மாமா சொன்னாருங்க? ஆமா சார். டே டுபாக்கூர், நீ சொன்ன சடகோபால் ரமேஷ் நான் தான் சார். நீங்களா? எப்படி சார் இருக்கீங்க சார்? பழசெல்லாம் மறந்துட்டீங்களா சார்? டேய் விட்டா என்னைய நம்ப வச்சிருவ போல இருக்கு. சார் சார் வர லெஃப்ட் கட் பண்ணுங்க. யோ நான் நேராக போனீங்களா சார்? கார்ல போய் இறங்கினா ஒரு கெத்தா இருக்கும் சார். ரொம்ப தூரம் இல்லை சார், ஒன்லி 4 கிலோமீட்டர் சார். ப்ளீஸ் ப்ளீஸ். யோ சரியான ஆளியா நீ? ஹெல்ப் சார். ஏண்டா நான் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம்னு நினைக்கிறேன்டா. என்னை விட்டு ஓடுவாப்ல. ஏற்கனவே ஊருக்குள்ள உனக்கு எல்லாம் களத்துறதுக்கு பேசியிருக்காங்க. நீ ஓடி போயிட்டா 2 மாமங்களும் என்னை தான் குளிப்பாங்க. கொல்லையில போறேன், என்ன போக்க போறான் பாரு. நீ என்ன சிரிக்கிற? நந்திதான் நீ சார் போட்டுருக்க. ஒண்ணு ஏய் வந்தாச்சு. ரொம்ப தூரமா இருக்கு. ஓகே, சிரமம் பார்க்காம எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. வழி தெரியுமா சார்? யா மேனேஜ் எல்லாத்தையும் கேட்டா பட்டா பாரதேசி மூஞ்சா பாரு, ஆமையை திருப்பி போட்ட மாதிரி சிரிக்கிறான் பாரு. சூப்பர் சார். ஹலோ, ஆப்பிள் போன் செகண்ட்ஸ்ல என்ன வழிக்கு போகும்? டேய் டேய் காக்கற வர பாரு. இன்னைக்கு ஓட்டணும்டா. எங்க மெயின் ரோட்டுக்கு எந்த வழியில போணும்? அந்த பக்கமா போங்க சார். ஓ அந்த பக்கமா? சார் வண்டியை வேகமா ஓட்டுங்க, எல்லாம் தரிசனா. பரவாயில்ல சார், நீங்க அப்படியே நேரா போய் நல்ல ஊரு சுத்தரா பரதேசி மூஞ்சி மோரக்கட்டியும் பாரு, பாவாடைய தூக்குற. இன்னைக்கு ஒரு வழி ஆஃபர். அவன் யாருன்னு தெரியுமா? யாரு?
கிரிக்கெட் பிளேயர் சடகோபன் ரமேஷ். அப்ப ஏன் அவரை சுத்த விடுற? என் பாவாடையை தூக்குனால நல்லா அணு வைக்கட்டும். என்னடா வண்டி இது சப்பையா இருக்குது. அவன் கோழி மட்டுமே உருண்டு வருது. ஆதிவாசி மாதிரி இருக்கானுங்க. தம்பி மெயின் ரோட்டுக்கு எப்படி போனோம்? என்னது தம்பியா? கிரிக்கெட் பிளேயர் இந்தியாவில் விளையாடி இருக்கான். என்ன சொன்னீங்க? தம்பியா? ஆமா. என்ன தம்பின்லாம் கூப்பிடக்கூடாது. ஏன்? என்ன நான் மைனர். மைனரா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த சிரிப்பு சட்டை புளிப்புன்னு பார்த்தா அப்படி தெரியல. டேய் சொல்ற. ஆமாங்க இவர் மைனருங்க. அப்போ நான் தம்பினே கூப்பிடலாமே. ஏன்னா நான் மேஜர். மேஜரா? அது எப்பத்துல இருந்து? அது 18 வயசுல இருந்து. அப்படியா? உங்களை பார்த்தா கூட மேஜர் பேர் தெரியல. யோ இதுக்குன்னு போய் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வர முடியும். நீ என்ன கிரிக்கெட் பிளேயர்ன்ற அவன் என்ன மேஜர் மேன் சொல்லி கொடுக்குறான்? அதான் எனக்கு புரியல. இப்ப பாருங்க இங்கிலீஷ் கேக்குறேன். ஏங்க நீங்க கிரிக்கெட் பிளேயர் தானுங்க? ஆமா. பாத்தியா? அது எப்பத்துல இருந்து? அது மேஜர் ஆனதுல இருந்து. மேஜரானா கிரிக்கெட்ல சேர்த்துப்பாங்களா? மேஜர் ஆனா தான் கிரிக்கெட்ல சேர்த்துப்பாங்க. ஓ அப்படியா? அப்படிதான். சரி சரி எனக்கு வழியை சொல்லுங்க. என்ன ஒத்துக்கிறியா? ஏன்டா தலையிடா தொங்க விட்டும் காக்கா முஞ்ச வர க்ளோஸ் அப்ல காமிச்சு டார்ச்சர் பண்ற? தம்பி மேட்சுக்கு ஒத்துக்கிட்டேன்னு வையே, முடிஞ்சதும் நாங்களே உன்னை விட்டுருவோம். ஒத்துக்கலன்னா என்னடா பண்ணுவேன்? ஒத்துக்கலைன்னா இப்பவே விட்டுருவோம். என்னடா லூஸ் மாதிரி தலைகீழா சொல்ற? இப்ப தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. எங்களுக்கு வாதியார் இருக்க ஒத்துக்கிட்டேன்னா மேட்ச் முடிஞ்ச உடனே உன்னை விட்டுருவோம். இல்லைன்னா இப்பவே விட்டுருவோம். அங்க பார். எதை சொல்றான்? சொல்லவா? என்ன சொல்ற? டேய் விட சொல்றா. 3 மணி நேரமா தொங்கிட்டு இருக்கேன். ட்ராக் மாதிரி யூரின் வாய் வழியா வந்துற போகுது. டேய் விடுங்களா. டேய் ஏன்டா விடுங்க? அண்ணே நீ தானே விட சொன்ன. விடுங்களா. அறிவு கேட்டுங்களா? விடுங்களா. அந்த விடுங்களா. நான் சொன்ன விடுங்க. ஐந்து தொட்டீங்க கொன்றுவேன். விடுங்களா. குட் ஆஃப்டர்நூன் சார். ஐ எம் ஹரிச்சந்திரன். யாரா அவன்? தேனி பஸ் ஸ்டாண்ட்ல வேலை செய்யற டிராஃபிக் போலீஸ் தானே அவன்? தெரியலண்ணே. டிராஃபிக் போலீஸா? கிரிக்கெட் பிளேயருக்கும் டிராஃபிக் போலீஸ்க்கு வித்தியாசம் தெரியாத பசங்களா இருக்கானுங்களே. இவங்களை வச்சு நல்லா கலந்துர வேண்டியதான். சார் ட்ரெஸ் அப் பாருங்க, பேக்கப் பாருங்க. உண்மையான கிரிக்கெட் செட்டப் சார். சார் ஒரிஜினலாவே நான் நல்ல கோச்சர் சார். இந்த ஊர்ல நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா ஒரு பையில விட மாட்டான். அதாவது இந்தியன் டீம் அடிக்கடிக்கு வீக்காகிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நான் பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறதுல சார். டேய் சேரட் போடு. வேணாம் பிரதர். சார் நம்மளுக்குள்ள என்ன சார் சேரு? எனக்கு இது போதும் சார். ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கணும். சார் நீங்க ஜெயிக்கிறதுக்கு நான் கேரண்டி. சார் ஜெயிக்கிறதுல ஏன் சார் இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? யோ கிரிக்கெட்ல ஜெயிச்சா தான் என் பொண்டாட்டி தருவாங்க. கிரிக்கெட்ல ஜெயிச்சா கப்பு தருவாங்க, கார் தருவாங்க, பைக் கூட தருவாங்க. பொண்டாட்டிமா தருவாங்க. அதை விடுங்க. அண்ணன் உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிறதா தெரியுமா? சார் 7-8 கார் பிடிச்சி 9வது கார் பிடிக்கிறதுக்கு போதும் ஆகி போச்சு. ஏன் கஷ்டம் எனக்கு. சரி உங்க விஷயத்தை சொல்லுங்க. இன்னும் 1.5 மாசம் நான் கிரிக்கெட் போல ஜெயிச்சு ஆகணும். 1.5 மாசம்? 1.5 மாசம்னா 45 நாள். நம்மகிட்ட 30 நாள் கத்துக்கிற புக்கு தானே இருக்கு. ஏதோ செஞ்சோம். இதை செய்ய மாட்டோமா? கிரிக்கெட் கத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல சார். அப்ப நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். அது இல்லைங்க. அதாவது கிரிக்கெட் கத்து கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஏன் கை நடுங்குது? வைப்ரேஷன் வச்சிருக்கேன். சச்சி லைன்ல இருக்காரு. இந்த ஒரு நிமிஷம். பெஸ்ட் ஃப்ரெண்ட். अपना अपना सपना सपना पाव भाजी पानी पूरी नान रोटी दाल आएंगे क्रिकेट इतना है கொலைவானருக்கு ஜெய் அபோட் ஹேட். ஓகே சச்சின் பாத்தீங்களா? சச்சின்ட்டே சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க. உங்களை ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய மறுவேலை. நான் தான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டேனே. நான் மட்டும் ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ, என் மாமோட 10 ஏக்கர் ஆரஞ்சு தோட்டம் எனக்கு தான். அதுல 2 ஏக்கர் உனக்கு. இப்போதான் ஆப்பிள் அடிச்சு வந்தோம், அதுக்குள்ளேயே ஆரஞ்சியா? ஜெயிச்சு காட்டுறோம். நம்மளுக்கு அவங்க பழக்க ஒட்டிச்சேன். ஏய் கதவத்திரடா, வெல்ல தாங்கலடா. யோ என்ன ராத்திரி கதை தட்டிட்டு இருக்க? கம்முன்னு இருக்க மாட்டேன். செகண்ட் படத்து போன தான் அண்ணன் வர காவல் வச்சு போயிடுச்சு. ஸ்மெல்லு தாங்கல, கதவை திறந்து விடுறா. ஏங்க நேத்தாங்க வீடு ஜானி போட்டு மொழி இருக்கு. சாணி அதாங்க மாடு கக்கூஸ் போனது. இதுக்கே வாந்திருந்தா எப்படி? அங்க பாருங்க எலியெல்லாம் விட்ட போட்டிருக்கோம். விட்டை அதாங்க எலி கக்கூஸ் போனது. அட பாவி, என்ன டாய்லெட்ல அடிச்சு வச்சிருக்கீங்க. திறந்து விடுறா, நீ என்ன கேட்டாலும் தரண்டா. ஏங்க நான் திறந்து விட்டா நீங்க எங்கேயும் போக முடியாது. உங்க கார் பிடிச்சாவியும் அண்ணன் வீட்டுல பத்திரமா இருக்கு தெரியுமில? ஏன்டா டேய், தேக்கடியில கெஸ்ட் ஹவுஸ் வாங்கலாம்னு போனோம்னா இந்த மாதிரி ஒஸ்ட் ஹவுஸ்ல அடிச்சு வச்சிங்களா? முடியலடா, டோரை ஓபன் பண்றா. இங்க பாருங்க நாங்க நல்லவங்க தான். அண்ணன் சொன்ன மாதிரி கிரிக்கெட் கத்துக்கிட்டேன், நீங்க வாருக்கு போயிடலாம். ஏதாவது கோக்மாக் பண்ண நினைச்சீங்க, நாங்க கெட்டவங்க தான். அந்த லூசு பையனுக்கு இந்த லூசு பையன் பரவாயில்ல போல இருக்கு. இவனை எப்படியாவது சமாளிச்சா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். சரிடா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். பசி வயிற்றுக்கிறது கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறியா? அப்படி வா வாத்தியார வலிக்கு. ஆமாம், எதுக்காக இந்த மேட்ச் ஆடுறீங்க? அதெல்லாம் ஒரு பொண்ணுக்காக தான். ஏயா
2 பேர்ல யாரை பிடிக்குமோ கட்டி வைக்கலாம்ல. அவனுக்கு 2 பேர்த்தையுமே அந்த பொண்ணுக்கு பிடிக்காது. சரி, அப்ப அந்த பொண்ணுக்கு வேற யாரை பிடிக்குதோ கட்டி வைக்கலாம்ல. அதான முடியாது. ஏன்? இவனுக்கு 2 பேருமே யாரு கட்டிக்கணும் அடிச்சிட்டு இருக்காங்க. இடையில ஒருத்தன் வந்து விடுவாங்களா? பிடித்த ஒரு வாட்டி என்னாச்சு, அந்த பொண்ணு முன்னாடி ஒரு பையன் சுத்தினான். ஒரு நாள் லவ் லெட்டர் கொடுத்துட்டான். இதை கேள்விப்பட்ட கொலவான என்ன பண்ணா, அவன் நேரில் போய் விட்டான் ஒரு அறை. இதை கேள்விப்பட்ட இவன் என்ன பண்ணா, அவன் அப்புறம் அடிக்கலான்னு விட்டான் போய் ஒரு அறை. யார கொலவானியா? லெட்டர் கொடுத்தவன இவன் அறிஞ்சது. அவன் கேள்விப்பட்ட அவன் என்ன பண்ணான், அவன் மதிப்பு குறைஞ்ச கூடாதுன்னு நேர போய் ஒரு கையை வெட்டிட்டான். இதை கேள்விப்பட்ட நம்மால் சும்மா இருப்பானா, போட்டி போட்டு போய் இன்னொரு கையை வெட்டிட்டான். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்னாச்சு, கையை கழுவ வேண்டியதுதான். அதான் கையை வெட்டிட்டாங்களே, அப்புறம் எப்படி கழுவுவோம்? நம்ம கையை சொன்னா வேற. தெரிஞ்சு வாங்க, அண்ணன் உங்களை உள்ள வச்சு போட்ட சொல்லிச்சு. யோ, என்னையா கிரவுண்டு கூட்டினோம், இங்கே கூட்டினு வந்துட்டீங்க? எங்கள் ஊரில் இதான் வச்சுற கிரவுண்டு. சரி, மற்றவங்களாம் எங்க? மற்றவங்க இருக்கட்டும், முதல்ல எங்கள் அண்ணனுக்கு கற்றுக் கொடுங்க, அப்புறமா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். சரி சரி, பாலை போட்டு வாத்தியாரே. எடுத்தோடனே பேட்டிங்கா? வார்ம் அப் பண்ணலாயா? என்னது ஓமம் பண்ணணுமா? ஏன்டா இந்நேரத்தில் ஐயர் இருப்பாருங்கிற? யோ, ஓமம் இல்லையா, வார்ம் அப். ஓ, அப்படின்னா அப்படின்னா உனக்கு ஓட தெரியுமா நான் டெஸ்ட் பண்ணோம்ல. யாரை பார்த்து ஓட தெரியுமான்னு கேட்டீங்க? நாங்களாம் எதிரிட்டு இருந்து எத்தனை வாட்டி தப்பிச்சு கொடுக்க தெரியுமா? டேய் வாங்கடா, இப்போ வைங்க உங்க டேஸ்ட்டை, யார் ஓடுறான்னு பார்ப்போம். ஏய், அண்ணனை முட்டுனீங்க, முக்கிய பேத்துன, புரியுதா? யோ, 1 2 3 சொல்லுவேன், அப்பதான் ஓடணும். சரியா? சரி வாத்தியாரே. 1 2 அடுத்து 2ங்க. யோ, அதான் சொல்ல வரேன் இல்லையா? இல்லை வாத்தியாரே, ரொம்ப நேரமாச்சே, சொல்ல மறந்துட்டேன்னு பார்த்தேன். சரி சரி, திருப்பி சொல்றேன். 1 2 3. வாத்தியார் பின்னாடி ஓடுறாருண்ணே. பரவாயில்லடா, வாத்தியாரே நமக்கு பின்னாடி தான் ஓடி வராரு. வாராருண்ணே, போறாருண்ணே. என்ன சொல்ற? ஆமாண்ணே, அங்க பாருண்ணே, அந்த ஆளுக்கு ஆட்டமே தெரியல, அந்த பக்கமா ஓடுறான். அவன் தப்பிச்சு போறான்டா மடையா. ஆமாண்ணே, வாங்க சீக்கிரம். வாத்தியாரே நில்லு வாத்தியாரே. வாத்தியாரே நில்லு வாத்தியாரே. வாத்தியாரே எல்லாரும் வாத்தியாரே ஓட முடியாது வாத்தியாரே. நில்லு வாத்தியாரே. வாத்தியாரே கண்ணகர கடிச்சு வாத்தியாரே. நில்லு வாத்தியாரே. போடு வாத்தியாரே. ஏய், என்ன இப்படி ஆயிடுச்சு? ஏய், தர தர தர. ஏய், பாருங்க. ரஜிதா, என்ன பாச்சு? ஒண்ணு அவளையில. ஓட பாத்துட்டே அவதாரம். ஏய், வாத்தியார் கூட்டி போங்க. ஏய், அவதாரம். என்ன? எதுக்கு அந்த ஆளு வரட்டுறீங்க? பின்ன எங்க அண்ணன் உன்னை கட்டிக்க வேணாமா? கிரிக்கெட் கத்துக்காக ஒரு பிளேயர் பிடிச்சி அடைச்சு வச்சிருக்கோம். அதான் தப்பிச்சு போக பார்த்தா விடுவோமா? ஓடிடுவாரா? ஐயோ, என்னமோ கேக்குது. என்னடா இது சத்தம் மட்டும் கேக்குது, யாரையும் காணோம். கத்தாதையா, நான் ஒன்னும் பேய் இல்ல, உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன். நான் நம்ப மாட்டேன். எங்க பாவாடையை தூக்கு. யோ, நீ என்னையா எப்ப பார்த்தாலும் பாவாடையை தூக்குறதுலயே இருக்க? நீயா ஒன்னால தானே மாட்டணும் உன்ன. யோ, நான் உன்னை காப்பாத்துமா வேணாமா? இப்ப நீ கத்துன, நான் போயிடுவேன். ஐயோ, காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. சரியான தில்லாலங்கடியா இருக்க. ஓட்டை பிரிச்சு சீட்டை பிரிச்சு நல்லவளா தான் இருக்க. அப்புறம் ஏன் தப்பான வழியில அமிச்சா? அன்னைக்கு நீ என் பாவாடையை தூக்கி விட்ட, அதனால நான் உன்னை சுத்த விட்டேன். அவங்க உன்னை தூக்கிட்டாங்க. அப்புறம் அப்புறம் என்ன? அதான் உன்னை காப்பாத்திட்டேன்ல. சரி சரி, சீக்கிரம் வா, யாராவது பார்த்தா நானும் மாட்டிக்குவேன். வா. நயன்தாரா, நமீதா, எடி போறீங்க? ஐயோ, யார் இந்த ராத்திரியில? ஏய், யாரு பாரு? ஐயோ, ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க, தப்பிச்சு போறோம். ஐயோ, ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏய் வாயடி, ஓடி வந்து. அவதாரா, டேய் சொன்னதலையா, நம்பதலையா? எங்கடா போறீங்களா? ஓடி வாடா. வாத்தியாரே, எப்படி ஐயோ, இவன் தான் தப்பிச்சு போக பார்த்தான். நான் தான் பிடிச்சேன். ஏய், பிடிச்சிட்டு போற உள்ள. வாத்தியாரே, நீ பண்ற சரியில்லை. ஏய், கூடி வைக்கிறேன் பாரு. அவர் தப்பிச்சு போறார். சரி, நீ எதுக்கு இங்க வந்த? சும்மா நிலாவை காணோம், அதான் தேடி வந்தேன். போதுமா? இன்னைக்கு அம்மா தானே. இப்படி ரொம்ப கேள்வி கேட்ட, நீ தண்ணி அடிச்சுட்டு அவனை தப்பிக்க விட பார்த்தேன்னு மாமா கிட்ட சொல்லிடுவேன். சொட்ட தலையா. ஐயோ, யோ, உங்க ஊர்ல நல்லா தான் இருக்கு. எப்படி? ஏன் வாத்தியாரே திடீர்னு வண்டி எப்படி ஆட்டுற? ஒழுங்கா உட்கார வாத்தியாரே.
தம்பி இங்க ஒரு அக்கா பொண்ணதை பாத்தியா? டேய் டேய் அழாதடா. நல்ல பிடிக்காதடா அறிவாட்ட சொல்ல சொல்ல சரின்ட்டு போற. கண்ணை எங்கடா வச்சிருக்க? எங்க போறீங்க இவ்வளவு வேகமா? அல்ல ஜாகிங் போல அதான். ஏங்க வாத்தியார் என்ன சொன்னாரு? காலையில ஆய் போகலையா அதான் அப்ப போறாராம். எப்படி ஓடுற? நானும் வந்து உன்னை காப்பாத்துன்னு சொன்னேன். நல்லா மாட்டி விட்டியா? கை விடு. நான் ஒன்னும் உன்னை மாட்டி விடல, காப்பாத்ததான் செஞ்சேன். நல்லா காப்பாத்துனா? நான் மட்டும் அப்படி கத்தலன்னு வச்சுக்க, நீ என்னை இழுத்துட்டு ஓடுறேன்னு பஞ்சாயத்தை கூட்டி உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஐயோ என்ன எப்படி பிடிக்கிற? இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆனோம், ஒரு நல்ல ஐடியா கொடு. ஏன் அப்போ உனக்கு என்ன? இப்ப ஊரை விட்டு போகணும் அவ்வளவுதானே? ஆமா. அதுவும் அந்த ஆத்துல குதிச்சுடு. அடுத்த ஸ்டாப்பிங் மதுரை தான். அங்க இறங்கிக்கோ. இல்ல ஏறிக்கோ. நீச்சல் தெரியும்ல? எனக்கு உள் நீச்சலே தெரியும். ஆனா கொஞ்சம் தூரம் போனா அந்த பரதேசி வழுக்கு மண்ணு இருக்கான் பாரு, அவதாரம் செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரி வந்து நிற்பான். நீ வேற ஏதாவது ஒரு ஐடியா கொடுமா? ஐயோ அப்பா. வரட்டும், ஏன் பயப்படுற? அவர் மட்டும் நம்ம 2 பேரையும் பார்த்தாரு அவ்வளவுதான், உடனே பஞ்சாயத்து கல்யாணம் தான். ஐயோ உள்ள போய் ஒளிஞ்சிக்கையா? பாத்திர போறாரியா? நான் ஏன் ஒளிஞ்சிக்கணும்? நீ ஒளிஞ்சிக்கோ. ஐயோ கிட்ட வந்துட்டாரியா? உள்ள போ. சரியான இம்சடி நீ. உனக்காக போறேன். சரி சீக்கிரம் போ. என் பேரு வடை பயிர விட்டு நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராத. சரி. ஏய் கூப்பிட்டியா? நான் உன்னை கூப்பிடல, சும்மா இரு. இல்லப்பா, இந்த பக்கமா வந்தேன், நீங்க வரத பார்த்தா அதான் நின்னு. என்னம்மா உச்சி பொழுதுங்க நின்னுட்டு வாமா எடுக்க. சரிப்பா. வா. இந்த வாத்தியார சாப்பிடு வாத்தியார. இந்த மாதிரி போய் மாட்டிக்காத வாத்தியார, அது நல்ல பாம்பு, அதனால சும்மா விட்டுச்சு. இப்படி தட்டையை பார்த்துனா எப்படி சாப்பிடு வாத்தியார? யோ கண்ணு முன்னா பாம்பு தான் ஏன் தெரியுது? கண்ணு முன்னா எதுவுமே தெரியாத. நாளைக்கு போய் புத்துக்கு பால் தான் எல்லாம் சரியா போகும். அட போய, அவதாரம் மட்டும் லேட்டாக வந்தால் 4 லிட்டர் மைஷா நீங்கள் 2 பேர் தான் எனக்கு பால் ஊற்றிருக்கணும். PALL பால். எங்க சொல்லுங்க? பால். பால் இல்லையா? பால். பால் இல்ல, பால். கை நீட்டு. சொல்றேன்ல, BALL பால். பால் இல்ல, பால். நான் சொல்றேன்டா, பால். இப்பதானே கறக்குறேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? யோ உன்ன சொல்லியா, இங்க சொல்றியா? எங்க சொல்லுங்க? பால். உங்க கூட சேர்ந்து எனக்கு பால் வந்துருச்சு. நீங்க பால் சொன்னது போதும், எல்லாரும் டிவியை பாருங்க. எல்லாரும் நல்லா பாத்துக்குங்க. உங்க 11 பேத்துக்காக இந்த 13 பேர் கஷ்டப்பட்டு ஆடுறாங்க. சரியா? ஒருத்தர் பாலை எரியும் போது இன்னொருத்தர் பாலை பிடிக்கும். சார் என்னையா நம்ம எரியணுமா பிடிக்கணுமா? ஐயோ கேள்வி கரெக்டாக தெரியலையே. எரியவும் செய்யணும், பிடிக்கவும் செய்யணும். அப்ப கொடைவானுக்கு உறுப்பு சும்மா இருப்பாங்களா? அவனுங்க சும்மா இருந்தாலும் இவனுக்கு விட மாட்டானுங்க போல இருக்கே. அவனுங்களும் எரியுவாங்க, அவங்களும் பிடிப்பாங்க. நீ அவுட்டு. ஏயா பாடத்தை ஆரம்பிச்சு 10 நாள் ஆச்சு, இன்னும் பாலவே தாண்டல. அதுக்குள்ள ஏன் டவுட்டு? இந்த பார், ஒழுங்கா எல்லாரும் டிவி பாருங்க, அப்புறமா விளக்கத்தை சொல்றேன். சார் அன்னைக்கு பார்க்கும்போது பால் சிறுசா இருந்துச்சு, இப்ப பார்த்தா பெருசா இருக்கு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்றது? எல்லாத்துலயுமே மோசம். 1 கிலோ அரிசி கேட்டா 3/4 கிலோ தான் தர்றாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் கேட்டா 900 மில்லி தான் தர்றாங்க. 1 லிட்டர் பால்ல 1 லிட்டர் தண்ணி கலக்குறாங்க. யோ உன்ன சொல்லியா, இங்க சொல்றியா? பாத்தீங்களா இவ்வளவு பெரிய பாலை இவ்வளவு சின்னதாக்கிட்டாங்க. பால் பெருசோ சிறுசோ ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும். சார் எனக்கு நல்ல காது கேட்டுச்சு. ஏன் சார் கத்துறீங்க? சார் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. அந்த ஆரஞ்சு தோட்டம் எனக்கு கிடைக்கும் இல்ல? கண்டிப்பா இருக்குன்றாரா இல்லன்றாரா? ஒருவேளை அவர்கிட்டயே இல்லையோ? சார் போடுங்க. போடு வாத்தியாரே. ஐயோ என்ன வாத்தியாரே இப்படி போட்டுருக்க? வாத்தியாரே மட்டையில போடுறா. டேய் வாங்கடா.
பேட்டை பிடிச்சிக்கிட்டு சும்மா ஆட்டிக்கிட்டு இப்படிதான்டா ஆட்டா பேடா விடுவாங்க. எல்லாம் சரியா கழட்டி பாருங்களா. பாத்துறேன் பாத்துறேன். இல்ல வாத்தியார் இப்படி வாத்தியார் வாரணா இப்படி அரேன்னு வேற. ஐயோ அண்ணே நீங்கமா. அதற்கு சேதாரம் அதிகமாயிடுச்சு போதுங்க. வாத்தியாரே நீ போடு வாத்தியாரே. என்ன வாத்தியாரே டிஸ்பிளே போட்டா எப்படி வாத்தியாரே புதுசா பணம்ல கொஞ்சம் பார்த்து போடு வாத்தியாரே. என்ன வாத்தியாரே நீ மெதுவா போடு வாத்தியாரே. வாத்தியாரே கொஞ்சம் மெல்ல போடு வாத்தியாரே. யோ இதுக்கு மேல உருட்டி தான் போடணும். சரி சரி போடு போடு. அண்ணே இந்த ஆள்கிட்ட கிரிக்கெட் கத்துக்கிட்டானா அவனுக்கு கல்யாணம் நடக்கும். சாந்தி முத்தம் நடக்கவே நடக்காது. பேசி பாரு போட. சரிண்ணே சரிண்ணே. யோ என்னைய அங்கேயே நின்றுட்டு இருக்க போய் பால் அடியா. வாத்தியாரே பால் அடிக்கிறது எங்க வேலை, பால் எடுக்கிறது ஓ வேலை. எங்களுக்கு கிரிக்கெட் தெரியாது நினைச்சியா? போ வாத்தியாரே போயிட்டு வாத்தியாரே. அடுத்தது இவனுக்கு ஒரு இளநியை வெட்ட வேண்டியது தான். அவனை ஏய் பாலை கொடு. ஏற்கனவே நான் பாம்பு கிட்ட மாட்டி விட்டு ஓடி போயிட்டேன். இன்னைக்கு நான் ஏமாற மாட்டேன். பாலை கொடு. தரேன். பதிலுக்கு நீ எனக்கு ஒன்று தரணும். என்ன தரணும்? அது மட்டும் இல்ல, நான் கேட்டதை யார்கிட்டயும் சொல்லவும் கூடாது. நீ எதை கேட்ப நான் என்ன சொல்லக்கூடாது? சத்தியமா நான் கன்னத்துல எல்லாம் கேட்க மாட்டேன். ஐயா ஆசை பாரு. எனக்கு உன் ஆட்டோகிராஃப் தான் வேணும். தானே இருக்கா? அதெல்லாம் இல்ல, கையிலேயே போடு. சரி லூசா இருப்பா போல இருக்கு. காட்டு ஓடைக்குள்ள வந்து விழுந்த கண்ணுமணி கண்ணுமணி பொண்ணுமணி உரசி பார்த்த வாரத்துல செம்பவார முத்துமணி முத்துமணி பொண்ணுமணி. இதுவரை முகம் பார்த்தேன், இனி முதல் மொழி கேட்பேன். மறைவாய் ரசித்தேன், மனம் போல் பறந்தேன் நானே. மனசுக்குள்ளே அடைமழைதான் மெது மெதுவாய் விடி
உனக்காய்தான் இந்த உலகமே தெரிகிறதே மெதுவாய் உன்னை பிடிக்கிறதே. என்ன வாத்தியார எப்படி தப்பிச்சு பிளான் பண்ணுறீங்களா? சாச்சா இனிமேல் நீயே அமிச்சாலும் நான் போக மாட்டேங்க. என்ன வாத்தியார எப்படி திடீர்னு பள்ளி அடிச்சிட்டீங்க? ஒரு பொண்ணு மாரில் குத்திட்டாளா? மண்டையில் அடிச்சிட்டாளா? தப்பு பண்ணிட்டீங்களா? கற்பமாயிட்டீங்களா? துப்பிட்டாளா? யோ காதலியா? அவன் என்ன பார்க்குறேன், நானும் அவளை பார்க்குறேன். பார்க்கவே இல்லையே. பார்க்குறேன்னே. நீங்களும் அந்த பொண்ணு பார்த்ததை பார்க்கணும்னு சொல்ல வந்தேன். பார்த்தீங்களா? நீங்கள் வந்த நேரம் உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைச்ச மாதிரி. உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா? கங்க்ராச்சுலேஷன். இல்லை வாத்தியார எனக்கு எனக்கு கிடைக்க போகுது. எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஜோடி கிடைச்சு சொல்ல வந்தேன். அப்படியா? அப்போ மேட்ச் எல்லாம் பொண்ணுல நான் ஊருக்கு போகலாம்ல? ஜோடியா அந்த பொண்ணு தான் வாத்தியார. அப்படியா? என்ன வாத்தியார நல்ல விஷயம் சொன்னா சோகமாயிட்டேன். சாச்சா நல்லா இருந்தா சரியா? நல்லா இருக்காது, சுமாராத்தே இருக்கும். நம்ம விளையாட முறை டெய்லி அங்கே வருமே, நீங்கள் கூட பார்ப்பீங்களே. நான் பார்த்தேன் இல்லையா? ஆமாம், உங்கள் ஜோடியை பார்க்கறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். போய நம்ம போகிற வழியில் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க காட்டுறேன். போகிற வழியில் தான் என் ஃபிகர் இருக்கு. வா நானும் காட்டுறேன். அங்கே நில்லு, நீ அந்த பக்கம். எதுக்கு நிறுத்தினா? நடந்து போனால் தான் நல்லா தெரியும். புரிஞ்சுக்கிட்டியா? எப்படி இருக்கு கண்ணை கட்டி போகிற பொண்ணு? யாரு இந்த பொண்ணா? ஆமாம், ரஞ்சிதம். இந்த கையை வெட்டினது காலை வெட்டினதுலாம் இந்த பொண்ணுக்காகவா? அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? இல்லை இல்லை, சுமாராக இருக்கும்னா அது ரொம்ப சுமாராக இருக்கு. என்ன பண்ணுறது, எங்கள் அண்ணன் கொடுத்துச்சு, அவ்வளோதான். வாங்க போவோம். இப்போ பாரு நீ அவுட்டு. டேய் போடுறா போடுறா, பால போடுறா. போடுறேன்ல போடுறாங்க. வாங்கடா வாங்கடா. என்ன பாருங்க. டேய் வாங்கடா. ஐயோ என்ன என்னாச்சு? படிச்சாடா என்ன என்னாச்சு? டேய் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் அனுப்புங்க. தூங்குடா அவனை. நேரம் மாட்டா ஹாஸ்பிட்டல் திறந்துக்குனேன். வீட்டுக்கு போமா. கோச்சுக்காதடா, அண்ணன் தானே அடிச்சேன். வலிக்குதாடா? அதான் எல்லாம் வந்துட்டோம்லடா. வாத்தியாரும் வரணுமா? டேய் எங்கடா வாத்தியார் இருக்கானே? வாத்தியார் ஓடி போயிட்டாரு. என்ன ஓடிட்டாரா? டேய் வாத்தியார் புறா அண்ணே ஏன் ஒண்ணு கடிக்கு போயிருப்பானே? என்ன ஒண்ணு கடிக்கு விளையாட இருக்கும்போது வாத்தியார் அவ்வளவு தூரம் ஓடணும்? டேய் வாத்தியார் ஏதோ பிளான் பண்ணி நினைக்கிறேன்டா. வாடா அப்படிங்க. டேய் வாடா. எங்கனே கட்டு துண்டு ஆளே காணா? லமனு அவா தம்பி என்ன காரியம் பண்ணிட்ட? இதுங்க தெரியாம செஞ்சிட்டாரு, தெரிஞ்சா செஞ்சிருப்பாரா? இதுக்கு போய் பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்கீங்க. தம்மா துண்டு எலுமிச்சம்பழம் நக்கினதுக்காக வேலை வெட்டி விட்டு பஞ்சாயத்து பண்ணுறீங்க. நல்லா டெவலப் பண்ணுறீங்களா இந்தியாவை? என்ன வாத்தியார பண்ணுறது மட்டும் நக்கல் வேறையா? நீங்கள் பண்ண சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? ஏய் விட்டா நீயே பேசி தண்டனை வாங்கி கொடுத்துருவ போல இருக்கு. தம்பி நீங்க தெரியாம செஞ்சாலும் அது சாமிக்கு படைச்ச பழம். ஏங்க அந்த எலுமிச்சம்பழம் நக்கினதுக்கு சாமி என் கண்ணையா குத்த போது, அதுவும் அது படைச்ச பழம். படைக்கிறதுக்கு முன்னாடி நக்குனாதான் சாமி கண்ணை குத்துன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. தம்பி நீங்கள் எடுத்து புளிஞ்ச பழம் சாதாரண பழம் இல்லை. ஐயா இவன் யாரா பழமாட்டான்? சும்மா வாத்தியார. தம்பி அது கணக்கு பழம்பா. வருஷம் திருவிழாவுக்கு முன்னாடி காப்பு கட்டுற அன்னைக்கு அதை குத்தி வைப்பான். அந்த பழத்தை வச்ச நாள்ல இருந்து 18 நாளைக்கு கொட்டாவை விட்டா குத்தமாயா? அப்புறம் அதுக்கு வேற ஒரு பஞ்சாயத்து வச்சுட்டு போறாங்க. அந்த பழம் காயாம இருந்தா ஊர் செழுமா இருக்குன்னு அர்த்தம்ப்பா. ஒருவேளை அந்த பழம் காஞ்சு போயிட்டா ஊரும் காஞ்சு போயிடும். தெய்வமும் கோபமா இருக்குன்னு அர்த்தம். கோபமா இருக்கிற தெய்வத்துக்கு திருவிழாவில் பரிகாரம் செய்து நாங்க குளிர வைப்போம். ஏங்க இது என்ன கிவ் அண்ட் டேக் பாலிசியா என்ன? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? லஞ்சம். அவர்னா கவர்மெண்ட் ஆஃபீஸரா நீங்க கொடுக்குற பரிகாரத்தை வாங்கி வேலை செய்யறதுக்கு? கடவுளையே கெடுத்து வச்சிருக்கீங்களே. சரி சரி, இந்த 1,000 ரூபாய் எலுமிச்சம் பழத்தை நக்குனதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? நிறுத்துப்பா. நீ நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். வேற ஆள் இருந்தா அனுபவம் எடுத்து கையை துண்டா வெட்டி எரிஞ்சிடும். மச்சான் நிறுத்துங்க. பூசாரி இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஏண்டா போட்டு ஊரை சுத்தி வர சொல்லுவாங்களோ? நீங்க பேசுனதுக்கு சொன்னாலும் சொல்லுவாங்க, பாருங்க. ஐயா வர திருவிழாவில் படை நடுங்கும் இடி அதிரும் சிடு சிடுன்னு பார்த்தா தடை எதுவும் விலகிடவே முனியவனும் காப்பா. எல்ல காக்கும் முனியாண்டி தொல்ல தீர்க்க வருவாண்டி. எல்ல காக்கும் முனியாண்டி தொல்ல தீர்க்க
கண்டு புத்தாந்தோற மறந்துடைய சாமியா எனதி கட எதுக்கணும் சாமி குடல உருவி மாலை போட்டு தலைய வெட்டி கையிலேந்தி ரெண்டும் துண்டம் ஆக்கிவிடும் சட 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 சடாமுனி கத்துஞ்சவரத்தம் கேட்டு ஒத்த மர நழகுல சத்தியம் அணிக்கும் சாமி பயபக்தி நெஞ்சுக்குள்ள வேணுமுண்டு வைக்கிறமா வித்துருக்கு எங்க சாமி பஞ்சபூதம் அத்தனையும் முனிய வந்தாலடியில் மண்டியிட்டு போகும் சாமி நெஞ்சுக்குள்ள நின்றுகிட்ட வீதியையும் மாத்தி வச்சு நீதி தரும் போல சாமி எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல அந்த ஆளு. எங்க போனான்னு தெரியலையே. அடிங்க கொய்யாவே வந்து நான் பாரு பாதியார் திருவிழாவில் பார்த்துக்கிட்டேன் ஐச பின்னாக்கு நீ நம்ம சபிட்டு தெரிய வேண்டியதாடா. ஏன்டா அவதாரம் இப்பதான் நம்ம பேட்டு பழைய பிடிக்க ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள வாதியில் ஓட்டாரா ஏன்டா எனக்கு ரஞ்சித கிடப்பாளடா. நீ ஒன்றும் கவலைப்படாதானே, அந்த ஆள் எங்கே போயிருப்பான்? மெட்ராஸ் தானே போயிருப்பான். இப்போ ஏன்னா நான் காலையில் கண்டுபிடிச்சிட மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாதானே. அண்ணே என்ன சொல்ற? வாதியார் கார் எடுத்துட்டு ஓடி போயிட்டாருண்ணா. அடிங்க கொய்யாலே வந்து நான் பாரு வந்து அடுத்த வாரம் சொல்றேன் வந்து சேர்ந்துருக்கான் பாரு நமக்குன்னு. அண்ணே என்னடா அங்கே பாருண்ணே. வாத்தியார் அவனை எங்கெல்லாம் தேடுறது? சொல்லாம கிளம்ப எங்க போன வாத்தியாரே? அதை ஏன் கேட்குறேன்? நீ என் புள்ள மாதிரியா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதான் இம்புடி தூரம் ஓடியாந்தேன். கொலகார பயலா இருந்தாலும் பெத்தவ மத்தவங்க முன்னாடி தான் பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாயா? ஆனா அதே நேரத்துல ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான் பிள்ளையால பாழாகுதுன்னு தெரிஞ்சா விட்டு கொடுத்துருவாயா? கொலைவானன் பேருக்கேத்தபடிய கொலகார பயதான்ப்பா. அவனை பெத்தவன் நான் சொல்றேன்ப்பா. அவன் ரஞ்சிதத்தை கல்யாணம் பண்ணணும்னு விரட்டலப்பா. அவன் ஆசைப்படுறதெல்லாம் சொத்து சோகத்தத்தை. ஆனா கொடை இருக்கானே அவன் அப்பாவி பயப்பா. அவன் ரஞ்சிதத்தை தான் ஊரு உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காயா? அந்த பிள்ளைய எப்படினாலும் கிரிக்கெட்ல ஜெயிக்க வச்சிருப்பான். அப்பதான் ரஞ்சித முகத்துல சிரிப்பை பார்க்க முடியும். அவளை சிரிச்ச முகத்தோட பார்க்க முடியும். அண்ணே ஏனே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க? அதான் வாத்தியார் வந்துட்டார்ல. இல்லடா பெரியம்மா என்னை பத்தி உங்களுக்கு பெருமையா சொல்ல கேட்கும்போது மனசு ஒரே குடுறா. என்ன நீ கூட இதுக்கே ஆளுற? டேய் டேய் நீ எமோஷனலா ஏன்டா ஓ மூக்ஸ்லயே ஏன் சட்ட மேல தடவுற? அதான் உடம்பு ஃபுல்லா தடவை மாறுறேங்கண்ணா. அவன் மேல தடவ வேண்டியதானே? இந்த கண்ட்ராவிக்கு காரை டாப் கியர்ல போட்டு நான் ஊருக்கே போயிருப்பேன்டா. கோச்சிக்காத அட கருமம் பிடிச்சுன்னா சட்டை ஃபுல்லா ஆகிட்டியாடா. சரியா வரமாட்டாங்க, நடுவில் அணை கட்டிட்டானுங்க. ஸோ ஒரு வழியா நம்ம டார்கெட் எட்டிட்டோம். மாஸ்டர் நான் பேட்டை தூக்கணும்னா அவன் பாலை போடணுமா இல்ல அவன் பாலை போட்டவனா நான் பேட்டை தூக்கணுமா? என்ன கேட்ட மாஸ்டர்? அதாவது அவன் பாலை போட்டவனா நான் பேட்டை தூக்கணுமா இல்ல நான் பேட்டை தூக்கணும்னா அவன் பாலை போடணுமா? கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததான்னு உலகமே விட தெரியாம குழம்பிட்டு இருக்கிற நேரத்துல நானும் அப்படித்தான். எப்படா இவ்வளவு விவரமா டப்புன்னு ஒரு கேள்வி கேட்டேன். மாஸ்டர் அவங்கள அடிச்சு காலி பண்ணு மாஸ்டர். கவலைப்படாத, கிரிக்கெட் உருவானதே பார்ல தான். அந்த காலத்துல போர் நடக்கும் போது எதிரிங்க தலையடிச்சுட்டு தான் விளையாடுவாங்களாமா. அதுல இருந்தா கிரிக்கெட் உருவாச்சு. மாஸ்டர் இவ்வளவு விவரம் பேசுற நீங்க ஒரு நாள் கூட பேட்டு பாலை தொட்டு விளையாண்டத பார்த்ததே இல்லையா மாஸ்டர்? என்ன கேட்டேன்? ஒரு தடவை கூட விளையாண்டு யாரை பார்த்து என்னடா கேட்டேன்? சொல்றேன். இன் 2002 அதாவது 2012 ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்கு மேட்ச். உலகமே டென்ஷன்ல இருந்தது. கிட்னில சட்னில சிட்னில கடைசியில ஒரே பால் 8 ரன் அடிக்கணும்.
எப்பறம் அடிக்க போறான்னு ஸ்டேடியமே வேடிக்கை பார்த்துச்சு. அடிச்சேன் பாரு ஒரு அடி. அடடடடடட. இந்த ஸ்டேடியம்ல இருந்து பக்க ஸ்டேடியம்ல போய் விழுந்துருச்சு. ரெண்டு அம்பையர் டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்பையர் ஒரு 6 கொடுத்தாரு, லெக் அம்பையர் ஒரு 6 கொடுத்தாரு. லெக் அம்பையர்னா யாரு மாஸ்டர்? அமுக்குறல நீதான்டா. அப்ப நாங்க நீ தான்டா அமுக்குற. அப்ப நானே இவங்களுக்கெல்லாம் நீ எட்டியா? எட்டு அம்பையர் அமுக்கியா? சோ நான் சொல்றது நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி சீரியஸான நேரத்துல வாங்க. என்னடா அது? மாஸ்டர் வீட்ல அழுகுற மாதிரி அழுகுறீங்க. இப்படியே கொஞ்ச காரியத்தை தான் நாங்கெல்லாம் ஒண்ணு கூடுவோம். அந்த ஒண்ணு கூறதுலடா. வாங்கடா. புரிஞ்சுதா? ஒன்னும் கேட்கலையே மாஸ்டர். நானும் ஒண்ணு சொல்லடா. அப்பப்ப இப்படி குடிக்கணும், கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கணும். அப்பதான் எதிர் டீம் நம்மள பார்த்து பயப்படுவாங்க. யாரது? கூடி நிக்கிறோமோ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோமோ தெரியாது, ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கணும். சார் ரோட்ல ஏன் சார் ஏலம் போற மாதிரி கத்துறீங்க? நம்ம ஜெயிக்கிறோம் சார். சார் அந்த ஆரஞ்சு இந்த சில்க் செட்ட பழக்கம் நம்மக்கிட்ட ஓட்டிக்கிச்சு. என்னையா கொசு? யோ ஏதாவது சொல்லியா? எங்க அண்ணன் நடந்தா தேரு, நின்னா கோபுரம். படுத்தா பண்ணியா? நான் காமெடி பண்றியா? சீரியஸா பேசியா? இருக்கிறது 2 பேர், 9 பேர் வேணும். நான் எதுக்கு இருக்கிறேன்? அதுதான் நானும் கேட்குறேன். நீ எதுக்கு இருக்க? 4வது ஸ்டெம்பு மாதிரி இருக்க. உனக்கு விளையாடணும் வேறு ஆசையா? ஏமா தேரே, நம்ம பண்ணையில எத்தனை பசங்க இருக்காங்க? சொன்னா வந்துட போறாங்க. கூப்பிடலாம், ஆனால் 1 வருஷமாகும். கூப்பிடுறதுக்கு 1 வருஷம் ஆகுது. இந்த கூப்பிட்டா வந்துட போறாங்க. இப்படியே நீ பேசிட்டு இருந்தா உன் ஆட்டத்துலேருந்து தூக்கிடும். கொடவானா நம்ம கிட்டே இருக்கிறது 2 பேரும் சொல்லிட்டீங்களே. 20 நாள். அதுக்குள்ள கற்றுக் கொடுக்கணும்னா கொஞ்சம் ஆட தெரியுங்களா? இருந்தால் நல்லா இருக்கும்பா. ஆட தெரிஞ்சவன் சொல்லியா? பரவாயில்ல சொல்லியா? அது வந்து இங்க ஆடுறதே ஒரு கூட்டம் இருக்கு. எங்க இளவு இருந்தாலும் முதல்ல அவங்க தான் வர சொல்லுவான். நீங்க சரின்னு சொன்னீங்க, உடனே வர சொல்லிடுவேன். டேய் இங்க இளவுன்னு சொல்லி எல்லா பையன் கூட்டு வாடா. போடா போடா. எதுக்கு அப்படி சொல்லி கூப்பிடணும்? இங்க தான் யாரும் சாவலையே. இது வரைக்கும் விழல, இனிமேல் விழ போகுது. அது நீதான். நீங்க பண்ண கூத்துல நான் சொல்ல வந்ததே மாட்டேன். எதில் விட்டா? ஆட தெரிஞ்சதானே? அது இல்லையா, செங்கல் பிடிக்கிறது, உண்டி கொலை வைக்கிறது, இந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சா நம்ம ஜெயிச்சிடலாம்யா. என்ன சொல்ற? ஓஹோ நல்ல யோசனையா இருக்குடா. பாத்திர கூட்டு போ. அண்ணன் சொன்னே சொல்லு. அம்மட்டு பையன் வந்துருவான்ல, அள்ளி போட்டு வந்துடுறா. வாங்க அண்ணன் பேர சொன்னா 1000 பேர் வருவாங்க. கிளம்புங்க. அப்படியா? கிளம்புங்க. நீங்க கேட்ட மாதிரி அல்ல, இவனு ஒருத்தன் கொஞ்சம் முரணை ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்திருக்கான். கொஞ்சம் பார்த்து பேசுங்க. யோ நானே பேசுறது, நீ பேசியா? சரி முன்னாடி போங்க. என்ன பாஜா பையன்? என்னையா ஆரம்பிச்சு அறியல பாத்திர மாவதில போயிடலாம். இதுல உட்காந்தா? யோ பேசியா? அப்புறம் பாஜா வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? முதல்ல நீ என்ன வேலையை வந்து அதை சொல்லு. அது ஒண்ணும் இல்ல. அப்ப கிளம்பு. இப்படி பேசுனா எப்படிப்பா? அண்ணன் இப்படி கூட்டு சொல்லிச்சுப்பா. எந்த அண்ணன்? நம்ம அண்ணன் கொடைவானன் தான். அவன் கூப்பிட்டா நான் வரணுமா? வர முடியாதுன்னு சொல்லு. ஓ அதான் முடியாது சொல்லிட்டார்ல. வாங்க போலாம். கொஞ்சம் பாரு என்ன செய்தின்னு கேளுப்பா. என்ன செய்தி? அதான் மேட்ச் நடக்க போதில்ல, கொடைவான டீம்ல ஆடுறதுக்கு ஆள் வேணும். வாத்தியார் கூட பக்கத்துக்கு போலான்னு சொன்னாரு. நான் தான் நம்ம பாச்சா பாய் கூப்பிட்டாருவான்னு கூப்பிட்டு வந்தேன். யோ நானே 10 வட்டி வாங்கி பட்டையை போட்டுக்கேன். ஊர்ல முன்ன மாதிரி அடிதடி வெட்டு குத்துன்னு எதுவுமே நடக்கல. பாரு அடிச்சு போட்டு அருவா 1 2 கூட விக்கல. விளையாட கூப்பிடணும் விளையாட போயா. ஊர்ல பொழப்பு இல்லாம இருப்பாங்க, அவங்கள கூட்டு போ. காலங்காத்தால வந்து சரி பாச்சா பாய் நாங்க கிளம்புறோம். பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஐயோ அவசரப்பட்டு கூட்டு ஏன் வாத்தியார? ஏன்டா டேய் மாடு மறுற மாதிரி வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு புல்லட்ல பில்டப் எடுத்து ஊரை சுத்திட்டு இருக்க. அவன் என்னடானா எங்க அண்ணன் கொடவானம் கூப்பிட்டா 100 பேர் மேட்ச் ஆடுவாருன்னு ஒரு வரல. கட்சியில் 2 பேரும் வெத்து ஒரு புளி பிரசமா. இதுக்கு தான் அப்பயே சொன்னேன், இந்த போட்டியில் நமக்கு ஒத்து வராது, பேசாம அந்த பொண்ணை கெடுத்துலாம்னு. நீ தான் கெடுத்துட்ட. ஏன்னா நாம அந்த பொண்ணை கடத்தவே இல்லையே, அப்புறம் எப்படி கெடுக்குறது? காரியத்தை கெடுக்கிறத சொன்னேன். ஐயோ திரும்ப பேசி கொள்ளாரா? நீங்க நல்லா பேசு. ஊர்ல ஒரு வேலை பேசி கூட்டு வர துப்பு இல்ல. அண்ணே நான் பிறந்ததுல நீங்க அப்பா அம்மா காலம் விழுந்தது இல்லண்ணே. உனக்காக இன்னைக்கு ஊர்ல இருக்க விரும்பிய காலில் விழுந்து வந்திருக்கேன். இதெல்லாம் யாருக்காக?
அதான் எனக்குன்னு சொல்லிட்டேன்லடா. சொல்லிட்டேனா? ஏண்டா உண்மையிலேயே எனக்காக இந்த ஊர்க்கார போய் காலையெல்லாம் உழுதியாடா? ஆமா, இப்ப திரும்ப உனக்காக விழுந்தேன்னு சொன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். போயா. டேய் டம்மி பேசுங்களா? இப்படியே பேசினா விடிஞ்சிரும்யா. பேசாட்டி விடிய வாத்தியார. சும்மாரியா? நீங்க சும்மா இருங்க வாத்தியார. இந்த ஊர்க்காரங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தரா போய் கேட்டா சொல்லுவானுங்க. நாளைக்கு பாருங்க. எதடா ஊர்க்கார? நாலு சிரிச்சட இல்லைன்னா நீ சீரழிஞ்சு போயிடுவேன். சிங்கியார சின்ன முன்னோருக்கும் அன்புள்ள கொண்ட அள்ளினருக்கும் இடைப்பட்ட உப்பார்பட்டி இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, என்னருமை தோழிகளே, அருமைக்கும் பெருமைக்கும் பேர் போன எங்கள் அண்ணன் குடைவாளின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய ஜனங்களே, நான் ஏன் இங்க மைக் செட் போட்டு உட்காந்துருக்கேன் தெரியுமா? உங்கள் அனைவருக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு. இதுவரை நீங்கள் கண்டிராத கேட்டிராத ஒரு சலுகை. முதல்ல பேசி முடியல, அப்புறம் குடிக்கலாம். குடிச்சு வச்சிருக்கோங்க, ஓட்டு வீடு கட்டலாம், ஓட்டு வீடு வச்சிருக்கோங்க, மாடி வீடு கட்டலாம். மாடி வீடு வச்சிருக்கோங்க கிடையாது, மாடி வீடு வச்சிருக்கோம், சின்ன வீடு வச்சுக்கலாம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ணே சொல்ல வந்தே சொல்லாம போறீங்க. மறட்டேனா? அருமை அண்ணன் தேனியின் மன்னன், எதிர்காலத்தின் இளைய தளபதி எங்கள் அண்ணன் குடைவாளின் சார்பாக கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். டேய் எங்கடா வர சொல்றது? நம்ம வழக்கமா விளையாடனே. நாங்க வழக்கமா வச்சு எங்கள் முப்பாட்டனார் சாமி பிள்ளை சமயரியை உள்ள பொட்டல்வெளியில் எங்கள் அணிக்காக ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 2 ஏக்கர் நஞ்சை நிலமும் 4 பசுமாடும் வாழைத்தோப்பும் என அவர்கள் திறமைக்கேற்றபடி வழங்கப்படும் என்பதை எங்கள் அண்ணன் தங்கத்தின் தங்கம் பொன்னிற சிங்கம் அண்ணன் குடைவாளின் சார்பாக மீண்டும் மீண்டும் அதிகாரப்பூர்வமா அறிவித்துள்ளேன். அவதாரம் உன் அண்ணனை கட்சி ஆரம்பிக்கிட்டு விளையாட்டுக்கே இப்படி கொடுத்தாருன்னா ஓட்டுக்கு எப்படி கொடுப்பாரு? பிள்ளை அனுப்பி வை. என்னங்க ஏந்திரிக்க? அட ஏந்திரிக்க, சீக்கிரம். 2 ஏக்கர் நிலம் தராங்களா? 4 பசுமாடா? ஏந்திரிக்கியா? அட ஏந்திரியா? ஒன்ன கேக்குறியா? ஏடா இப்படி வருஷம் பூரா வரப்பு வாய்க்காட்டில் உட்காந்து சீட்டு விளையாண்டு அள்ளியா கட்டுப்பிட்டியே? போங்கடா, கொடவானம் கூட கிரிக்கெட் விளையாண்டா 2 ஏக்கர் நிலமும் 4 பசுமாடு தராங்களா? ஐயோ எங்கேயா போறாங்க? 2 ஏக்கர் நிலமும் 4 பசுமானா சும்மாவா? அதான் ஆளாளு கிளம்பிட்டாங்க. 2 ஏக்கர் நிலமா? போடா, அவங்கிட்ட பம்பு செட்டு வாங்கிட்டு தானே கழுவுவேன். எப்படி வந்த ஏற்பாடு? டேய் என்னது? எப்பறம் எத்தனை நேரம் வச்ச? செலக்ட் ஆனவங்களுக்கு நீ 2 ஏக்கர் நிலம் தரா சொல்லிருக்கேன்ல. நான் எப்பறம் சொன்னேன்? உனக்கு வஞ்சது வேணுமா வேணாமா? அதான் கல்யாணத்துக்கு ஒரு சொத்து உனக்கு வரப்போகுதுல. நிறுத்துங்க. யார் அவங்களா? உங்களெல்லாம் பார்த்தா விளாட வந்த மாதிரியே தெரியல. உங்களை பார்த்தா கூட வாத்தியமே தெரியல. இவங்க தான் கேட்டாங்களா? ஓய் அது சரி, மேட்ச்ல செஞ்சுரி ஆளை கூட்டணும்னா நீ ஏற்கனவே செஞ்சுரி போட்டு கழுவிலாம் கூட்டிட்டு வந்திருக்க. 2 ஏக்கர் நிலமும் 4 பசுமாடும் தரம்ட்டாங்க, அதான் வந்தோம். இதெல்லாம் கூப்பிட வாத்தியார், அதுதான் வந்திருக்கு. பேசாம ஒதுக்கி விட்டுலாம். சரி சரி, ஓரமா நிக்கவே. சரி சரி, நீங்க அப்படி போய் நில்லுங்க. வீட்டுல வேலை இங்க வந்துருத. ஓரம்பா ஓரம்பா. முதல்ல இதுல யார் தெரியும் பாருங்க. இதுல யாருக்கெல்லாம் போலிங் தெரியுமோ அப்படி வாங்க, பேட்டிங் தெரிஞ்சவங்களாம் அப்படி நில்லுங்க, ஃபீல்டிங் தெரிஞ்சா இந்த பக்கம் வாங்க. இதுல எதுவுமே தெரியாதவங்களாம் எங்க நிக்கிறதுங்க? எப்படி ஒன்று இருக்கா? சரி அவங்களாம் அந்த பக்கம் வந்து நில்லுங்கப்பா. யோ என்னையா இது? ஏன் வாத்தியார மம்பட்டி இப்படி போய் கேட்டா ஒரு நியாயம். நீ வாடுக்கு பேட்டை அப்படி போய் பால் போய் என்ன அர்த்தம்? அதான் எத்தனை பேர் வந்திருக்காங்களா? பொறுக்கிடு வாத்தியார. ஏப்பா உங்களை எல்லாம் முதல்ல பொறுக்குங்கப்பா. போய் சும்மா ராத்தா, நாங்களே ஒரு டென்ஷன்ல இருக்கோம். என் சொந்த காலி பாரு வாத்தியார, அங்க என்ன ஓடி பிடிச்சி விளையாண்டிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரம் வெயில காத்திட்டு இருக்கிறது? கம்பத்துல கபடி போட்டிக்கு ஆள் எடுக்கிறாங்கல்ல, அங்க போனல. ஏண்டா இங்க நிக்கிறதுக்கு ஒரு கால் கெடுதுனா நீ கம்பத்து போனேன்னு வை, உனக்கு காயடிச்சு வைங்க. டேய் அப்ப நாங்க அதோ தெரியுதுல ஒரு மலை. அதோ தெரியுதுல ஒரு மலை. ஆமா பச்சை மச்சி மலை. அதை தொட்டு நீ திரும்பி வந்தனா நான் உன்னை செலக்ட் பண்ற, புரியுதா? ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. எத்தனை இளவுல போதும். நல்ல யோசனை வாத்தியாரே. நீ என்ன வேலை பாக்குற? நான் மரம் வெட்டுவாங்க. இங்க வா. அண்ணா நான் டீம் மாஸ்டர்ண்ணே. ரோட்ல தேங்காய் பிடிக்கிற வேலைங்க. நான் டிராக்டர் ஓட்டுவாங்க. மாலைக்கு வெடி வைப்பாங்க. ஏங்க நான் சும்மா தாங்க கிடக்குறேன். சரி சரி, உங்களுக்கு உண்மையே தெரியலனா கூட பரவாயில்லையா? நான் என்ன செய்யணும் அதை மட்டும் செய்யுங்க, புரிஞ்சுதா? Everybody stand in line, now it's election time. All you people scream and shout once more. How's that? How's that? How's that?
வழி என்ன தெரியல தப்பு தப்பா செய்வதெல்லாம் தப்பு தப்பா என்ன செய்ய முடிவென்ன புரியல வேகமா எகிரி வீசுடா அட போங்கடா எல்லாம் லூசுடா Everybody on the front side, this is Sparta Bundy 50-50. You gotta make it, yo. We gonna win this, yeah. You better watch it, yo. We gonna rock it now. சண்டி மாடு நொண்டி ஆடும் தொப்பையெல்லாம் வத்தி போகும் ஏ வாங்கடா வந்து வீச்ச பட்டு புட்டா குண்டு வீச்சு பத்து போகும் ஏ ஓடுடா இந்த கூட்டத்தை மேய்ச்சிடதானா பலியாடன நானும் வந்தேன் உங்க ஆட்டத்தை பார்த்திடதாண்டா பெரிய விட போட்டா போட்டி போட்டு பாருடா பட்டா பட்டி அவசந்தானடா Gonna smack the ball all around and make the world turn around. Gonna smack the ball all around and make the world turn around. Gonna break the wickets, every ball to win the game and beat 'em all. போதும் இருக்கிற 4 பேர் ஓட போறாங்க. ஏய் எவ்வளோ வாட்டரா சொல்றது? என்னடா பிடிக்கிற பேட்டை? ஒழுங்கா போடுறா. எப்படி? அப்படியே மேலே எடுத்துனவா அது பாரு. மேலே பிடிச்சி ஏய் கையை மேலே பிடி. காலை பாரு கோழி மாதிரி விரிச்சுன்னு ஒழுங்கா போடுறா. புரியுதா? அப்படியே பிடிச்சா ஆடு. சரி சரி. ஐயோ என்னடா ஆடுற? எவ்வளோ வாட்டரா சொல் தருது? பந்த பாடுறா, பந்தைய பார்க்காம சும்மா சுத்திட்டே இருக்க கம்பு சுத்துற மாதிரி. இங்க பாரு, இங்க கூட பேட். ஏய் அதே மாதிரி போடு. நல்லா பார்க்கணும், ஓகேவா? எப்படி ஆடுறான் பாரு. போடு. இப்படிதான் நீ ஆடுற. அசிங்கமா இருக்குல்ல? சிரிப்பு வருது இல்ல? அதான் ஆடி காமிச்சேன். இப்ப எப்படி ஆடணும்னு கரெக்டா காமிக்கிறான், பாத்துக்க. யோ பார்த்து போடியா. இப்போ யாரை கடத்திட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. ஏண்டா இதே வேலையை தான் ஊருக்குள்ள சுத்துறீங்களா? அவதான் இருக்கானே மோசமான பையன் வாத்தியாரே. பிறந்த உடனே போட்ட ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டு வந்துருக்கான் பாருங்க. அண்ணே உங்க மாமா மலையை வாங்குறதுக்காக இவங்க ஊருக்குள்ள விசாரிச்சுக்கிட்டாங்க. நான் தான் விவரத்தை கூட்டு வந்தேன். மிஸ்டர் குறைவானன், நாங்கள் அலையன்ஸ் கம்பெனிலேருந்து வரோம். இந்த மலையை வாங்குறத பற்றி இந்த ஊரில் விசாரிச்சப்போ அதெல்லாம் நீங்கள் மாமா கிட்ட தாங்க பேசணும். தெரியும். ஆனால் நாங்கள் விசாரித்த வரைக்கும் உங்கள் மாமா மிஸ்டர் மாயாண்டி இந்த மலையை விற்கிறதா இல்லைன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் மிஸ்டர் அவதாரை சந்தித்தோம். இன்னும் 1 மாதத்துக்குள்ள இந்த மலையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரதா கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த டீலிங்கை நமக்குள்ள முடிச்சுக்கலான்னு வந்திருக்கேன். இந்த மலையை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்களே. எங்கள் எஸ்டிமேட் படி 1.5 போகும். 1.5 ரொம்ப கம்மியாக இருக்கே. ஒரு 10 கூட யோசிக்கலாம். இந்த மலைக்கு 10 கோடியா? டூ மச். ஃபைனலாக 2 கோடின்னா ஃபினிஷ் பண்ண. 2 கோடியா? நீங்களாம் படித்தவங்க, கோட் ஷூட்லாம் போட்டிருக்கீங்க. அவ்வளவு ஏன் நம்ம சட்ட கலையிலே டை எல்லாம் போட்டிருக்கீங்க. நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆகிட்டேங்க. டேய் எல்லாரும் கேள்வி வெட்டிக்கிறா. சரிண்ணே. ஏய் கொடவானா, ஒரு நிமிஷம் வா. சார் 1 மினிட். ஐ கோ ஐ கம். இங்கே இருக்கிற ஆல் பிளேஸ் எங்கள் அண்ணனோடது. கொடவானா மலையெல்லாம் விற்கக்கூடாதியா? ஏங்க? யோ அதை அவங்க குவாரியா மாற்றி பூராத்தையும் உடச்சி எடுத்துருவாங்க. ஏங்க அதனால என்ன இருக்கு?
அதனால ஊருக்கே ஆபத்தியா? உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாதையா? வாத்தியாரே 2 கோடி கிடைக்கும் வாத்தியாரே. யோ வெட்டி வித்தா 200 கோடி போவேன். அப்படின்னா இன்னும் அதிகமாக கேட்கலாங்கிறீங்களா? அதெல்லாம் உனக்கு எப்படி? அது ஊருக்கு கஷ்டம் ஐயா. முதல்ல அவங்களை கலப்பு, இல்லை நான் கிளம்புறேன். வாத்தியாரே நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வாத்தியாரே. ஊருக்கு ஒரு கெடுதல் வைங்களே, நாம ஏன் கொடுக்கணும்? வாங்க வாத்தியார். சரி வா. ஏங்க மழையெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. ஏன் என்னாச்சு? ரேட்டு பத்தலன்னா சொல்லுங்க. டேய் கொண்டு போடா. சரிண்ணே. கொடுக்க முடியாதுங்க. நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா மிஸ்டர் கொடைவாணன்? உங்கள் பேர் என்னங்க? முருகதாஸ். மிஸ்டர் முருகதாஸ், இந்த மலையை கொடுக்கக்கூடாதுன்னு வாத்தியாரே சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க நடக்கிறதே வேற. என்ன பாக்குறீங்க? அதான் அண்ணன் சொல்லிட்டார்ல, கிளம்புங்க கிளம்புங்க. மலையை வாங்குறது இருக்கட்டும், முதல்ல அந்த பிள்ளைய உடம்பு மறைக்க துணியை வாங்கி கொடுங்க. துணியை யாரும் வாத்தியாரா, நம்ம செட்டப்ல ரெடி. வாத்தியாரா. யோ இந்த கையை ஆட்டி ஆட்டி பேசுறானே, அவன் தான் கோச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா முகத்தை மறைக்கிறாங்களே. நான் தான் சும்மா தொட்டேன். திருட்டு ராஸ்கல். என்ன வாத்தியாரா தொட்டதுக்கெல்லாம் திட்டுறீங்க? யோ ஒன்றும் இல்லையா, அவன் கோச்சே இல்லையா? இந்த ஊருக்குள்ள ஒருத்தன் இறக்கணும்னு சொன்னான் தெரியுமா? அவன் தான் என் ஆப்பிள வர சுட்டுட்டான். ஆப்பிள் தானே வாத்தியாரா, பணம் போட்டு விடுங்க. ஒரு ஆப்பிள் விலை 35,000 ரூபாயா? உங்க ஊர்ல அவ்வளோவா? எங்க ஊர்ல 10 ரூபா தானே. யோ ஆப்பிள் போனை சொன்னையா? ஹலோ, இம்முனையில் நான், அம்முனையில் யாரு? வரவங்க அப்படியே உள்ள போங்க. ஆமா நான் தான் பேசுறேன். சொல்லு. நிக்காம போயிட்டு இருக்கு. பசங்க நல்லா கோச்சிங் இருக்கானுங்க. என்னடா மழையே வரல, தண்ணி கொட்டுற சத்தம் கேட்குது. ஆமா பிடிப்பான். அவன் ஒன்றுக்கு பிடிச்சி நல்லா பண்ண போறேன். என்ன வச்சு வர வர என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிங்க? வாங்க போவோம். அப்படியா? சரி 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 சரிப்பா சரி. யோ என்னையா நீங்க சொல்லாமலாம் வந்து நிக்கிறீங்க? யாரையா நீங்க? ஏன் சாமி இங்க யார் சாமி கோச்சு? நான் தான் கோச்சரு. டீம்ல சேர போறியா? ஆளெல்லாம் சரியா போச்சு. உடைவானன்னு ஒரு லூசு பையன் டீம் வச்சிருக்காம என்ன அங்க போய் சேர்ந்துக்க. நீ கோச்சே இல்லைன்னு நான் சொல்றேன். யோ சத்தம் போட்டு பேசாதியா, அவனுக்கு காதல விட போகுது. ஆமா நான் கோச்சே இல்லைன்னு உனக்கு எப்படியா தெரியும்? மங்கம்மா சொல்றா. கன்ஃபியூஸ்டா இருக்கேன். நீ வச்சிருக்கிற போன் உங்க திருநர் தானே? ஐயோ என்னையா எல்லாம் புட்டு வைக்கிறேன். இந்த போன் என்னோடதுல அது எப்படி உனக்கு தெரியும்? அதுவும் எங்கம்மா வங்கம்மா சொல்றா. வழக்கமா ஜக்கமான்னு சொல்லுவாங்க. ஜக்கம்மாக்கு நீ ஜுரம், அதான் மங்கம்மா ஆன் டியூட்டி பாக்குறா. மங்கம்மா பேர் நல்லா இருக்குமா? அதோடு எப்படி நடந்ததெல்லாம் கரெக்டா சொல்றேன். நடக்க போறேன்னு சொல்லுவான். எப்படி இப்போ ஆன்மா பஸ்பமா போகுது பாரு. நேத்து கூட ஒரு பேரை கரெக்ட் பண்ணேன். அப்ப அதான் உனக்கு கடைசி பிகர். அங்க பாரு அடிப்பாரு. சார் எப்படி சார் இருக்கீங்க? சார் மறந்து வச்சு போயிட்டீங்க. ஏண்டா டேய், நானா மறந்துட்டு போனேன். இனிமேல் இங்க இருக்க கூடாது, எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ட்ரெஸ் இல்லாத பொம்மை மாதிரியே ஆக்கிட்டானுங்களே. ஆனா அடிச்ச மாதிரியே தெரியல, நல்லா மசாஜ் பண்ண மாதிரியே இருந்தது. அதெல்லாம் ஈஸியா ஜெயிக்கலாம்டா, கவலைப்படாத. நீங்க இருக்கீங்களா? நாங்க கவலைப்பட போறோம். அதெல்லாம் பின்னி எடுத்துருவோம்ல. நீங்க மட்டும் எப்படி மட்டும் சொல்லி கொடுங்க, நாங்க கரெக்டா அடிச்சிடுறோம். இன்னும் 5 பேர் கிடைச்சா போதும், அப்புறம் அடிச்சு நொறுக்கிடுவோம்ல. கண்ணு தெரியல, மூஞ்சும் முகம் கட்டியும் பாரு. ஐயோ ஏன் வாத்தியா அந்த பொண்ணு உங்களை அடிச்சு போகுது? ஐயோ அம்மா பரதேசி, உன்னால கண்டவகிட்டலாம் அடி வாங்கடா. எங்கடா போன? நீங்க கூட தானே. சரி அதை விடு. இது அலையன்ஸ் கார் தானே? ஆமா வாத்தியாரே, அதே தான் வாத்தியாரே. அவங்க வந்த வண்டி தான். அவங்க கார் ஏன்டா இங்க வந்து நிக்குது? அதான் வாத்தியாரே எனக்கு புரியல, இங்கேயே வந்தாங்க. நம்ம கூட விளையாடுறதுக்கு எந்த அடி அடிக்கிறாங்க? விளையாடுறதுக்கு எந்த அடி அடிச்சாங்கன்னா கத்து கொடுக்குறவங்களுக்கு என்ன அடி அடிப்பாங்க. என்னடா சொல்ற? வாத்தியாரே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டான் போல் இருக்க வாத்தியாரே. டேய் நம்ம தோத்தோம், அவ்வளவுதான். தும்மாதையா? டேய் நான் யாருன்னு பாருங்க. வாங்க வாத்தியாரே, ஓடி போயிடலாம். யோ எங்கேயா ஓடுற? எதிரி அடிக்க முடியாது, கோலையா இருந்தாலும் தப்பிச்சு வரலாம். நாம வீரனா இருக்கணும். இது எங்க அண்ணனோட பாலிசி. ஐயோ வர்றான் வாத்தியாரே, வாங்க வாத்தியாரே போயிடலாம். ஏய் வர்றானுங்களா? வாத்தியாரே கையில சிக்கனம் பிஞ்சுவாங்க, எகிரிடுங்க. சாவதாரத்தில் இருக்கானா?
ஏமா அங்கிட்ட ஒருத்த ஓடணும் அம்மா? ஆமா, அந்த பக்கம் தான் ஓடணும். என்ன இப்படி வர? அப்பா பாத்தியா? எங்க பாக்குறது, ஒரே இருட்டால இருந்துச்சு. என்னது? என்ன வக்கோல்களை கண்ணு தெரியுமா? சரி சரி, இப்போதைக்கு ஒரு முத்தம் கொடு. எச்சி எச்சினாலும் பரவாயில்ல. என்ன மாப்பிள்ள சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? கண்டவன் சொல்றத வச்சு நம்ம ரஞ்சித்தை நானே தப்பா பேசினோமாம்மா. நானே நேர்ல பார்த்தேன். இதை விட வேற என்ன வேணும்? என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. வெளியே தெரிஞ்சதுன்னா ஊர்வாயை மூட முடியுமா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா. என்ன பண்ண மாமா, என்ன பண்ண போறீங்க? அவளை அடிக்க போறீங்களா? நாளைக்கு நான் கட்டிக்க போற பொண்ணு. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா நாளைக்கு என் கூட வாழும்போது ரொம்ப சங்கடப்படுவான் மாமா. அவளை எதுவும் கேட்காதீங்க. மாப்பிள்ள, உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். அவளுக்காக வேண்டி நான் மன்னிப்பு கேட்கிறேன் மாப்பிள்ள. என்ன மாமா பெரியவத்தெல்லாம் பேசிக்கிட்டு? சின்ன பொண்ணு தானே, விடுங்க மாமா. நீங்க ஒரு காரியம் பண்ணீங்கன்னா அந்த மெட்ராஸ்காரன் உடனே ஊரை விட்டு ஓடிடும். என்ன மாப்பிள்ள செய்யணும்? அவனை ஆளை வச்சு அடிச்சு துரத்திடுவா? அவன் உங்க பொண்ணு முன்னாடி சுத்துறதே உங்க சொத்துக்காக தான். நாளைக்கு மட்டும் பஞ்சாயத்தை கூட்டி போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சொத்துன்னு எழுதி வைங்க. அடுத்த நிமிஷமே ஊரை விட்டு ஓடிடும். இப்போ இதுக்கு என்ன அவசரம்? அவசரப்படல மாப்பிள்ள, அவசியம்னு பட்டுச்சு அதான். இல்ல மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பார்த்து. தம்பி, இது எங்க ஊர் விவகாரம், தேவையில்லாம உள்ள வராதீங்க. இல்லங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம். பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, பொத்திட்டு போட. யார பத்தி என்ன சொன்ன? கொன்றுவேன் டேய். டேய், பாத்து பாத்து என்ன பேசுறீங்க? என்ன பேசுறாங்க? டேய், கொன்றுவேன் டேய். என்னடா பண்ண நீ பண்ணி? சும்மா டேய். ஊர வா. நம்ம ஊர் சேர்ந்தவன் வாயை பத்தி கூப்பிடுங்கப்பா. உங்களை என்ன சண்டை விட வர சொல்லிருக்கே? யோ வக்கீல படியா. காலஞ்சென்ற கருத்தப்பாண்டி சின்னத்தவன் பேரனும் மார்கையங்கோட்டை மருதமுத்து வள்ளி மகன் மாயாண்டி ஆகிய நான் கீழ்கண்ட எனது அசையும் அசையா சொத்துக்களை ஆவணி 18ஆம் தேதி பச்சைக்குமாச்சி மலையாடி வாரத்தில் நடக்கவிருக்கும் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு ஜெயிக்கும் அணித்தலைவருக்கு இந்த உயில் மூலம் எழுதி தருவதுடன் என் மகள் எம் ரஞ்சிதத்தையும் திருமணம் செய்து தருவதாக உறுதியளிக்கிறேன். சொத்துக்கள் விவரம்: 1 மேலக்குச்சனூர் வீடு, 2 மேலக்குச்சனூர் தென்னந்தோப்பு, 3 உப்பார்பட்டி ஆயில் மில், 4 பச்சைக்குமாச்சி பெரியமலை அடிவாரத்திலிருந்து 1500 அடி மேல் பகுதி வரை. சாட்சிகள்: 1 மொக்கையன் முன்னாள் கவுன்சிலர், 2 சுடலைப்பாண்டி அள்ளி நகரம் போஸ்ட்மேன், 3 மாயாண்டி நவரச நாயகன் கார்த்திக் ரசிகர் மன்ற தலைவர் வருஷநாடு. அப்புறம் என்னப்பா, மாப்பிள்ள மாயாண்டி வழக்கமா எழுதி கையெழுத்து போட்டாரு. பிள்ளைய 2 பேரும் இனிமேல் பொறுப்பா விளையாண்டுக்குங்க. போட்டியில எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீ அனுபவிச்ச பொண்ணு நான் கட்டிக்கணுமா? மேட்ச் முடிட்டுண்டா, நான் யாரும் காட்டுறேன். உங்களை எல்லாம் இங்க வர சொன்னதே உங்க பிரச்சனையை பத்தி பேசத்தான். அட ஆமாங்க, எங்க வீட்டுல பெரிய பிரச்சனைங்க. பரமண்ட பணத்தப்ப ஒத்திக்க வச்சேன், ஒத்தி பணத்தை கொடுக்காம பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆளுக்காச்சும் பரவாயில்ல, காலை மட்டும் லாடம் கட்டியிருந்தேன், பூரா 2 நாள் அறுத்துக்குச்சு. மறுபடியும் எப்படா கட்டான்னு கேட்டா இன்னைக்கு நாளைக்கு நிறுத்தடிச்சிட்டே இருக்கான் அந்த ராமசாமி. ஆமாடா, கோழி முட்டையிடல, நாத்து நட்டு பிடிக்குன்னு சொல்லுங்க. கம்மாக்கரில் பண்ண விட கல்லெடுத்து துடைக்கிற பசங்க தான் நீங்க. பேருக்கு ஜெனரல் நாலேஜ் கிடையாது. ஓகே நீங்க சொல்றதெல்லாம் உங்க டெய்லி ப்ராப்ளம்ஸ் பத்தி. நான் சொல்ல போறது உங்களோட லாங் லைஃப் ப்ராப்ளம்ஸ் பத்தி. அலையன்ஸ் கம்பெனிக்காரங்க கொலவானம் கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல மட்டும் கொலவானம் ஜெயிச்சிட்டானா அந்த பச்சை குமாச்சி மலையை பல கோடி ரூபாய்க்கு வித்துருவான். வெறும் மலையை எதுக்கு கோடி கணக்கில் கொடுத்து வாங்கணும்? முட்டா பயலுங்க. நான் அப்படிதான் நினைச்சேன். பாத்தியார் சொன்னது ஈரக்கொலையே நடுங்கி போச்சுல. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அலையன்ஸ் கம்பெனிக்காரங்க ஒன்றும் முட்டா பசங்க இல்லை. உங்ககிட்ட மலையை வாங்கின அடுத்த நிமிஷம் உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் 4 மாசத்துல அந்த இடத்துல மலையே இருக்காது, எல்லாம் தரமட்டமாக. நல்லதுதாங்க, 4 கிலோமீட்டர் சுத்தி போற ஓட பிடிக்க இப்படியே போயிடலாங்க.
மாதிரி ஆளுங்களால தான் மலையெல்லாம் ஈஸியா வாங்குறாங்க. நீங்களாம் உழைக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் கூட பொது அறிவே இல்லையா? மலைன்றது ஒரு இயற்கை. அந்த மலையை உடைக்க ஆரம்பிச்சா அதனால வரப்போற பாதிப்புகள் என்னன்னு கொஞ்சமா தெரியுமாயா? வர்ற மழையும் வராது. நியூஸ்ல தான் அடிக்கடி சொல்றாங்களே இந்த வருஷம் விவசாயம் சரியா பண்ண முடியல, மழை வரல, மேகம் எங்களை ஏமாத்திடுச்சு, பயிர் காஞ்சி போச்சுன்னு. 40 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த விவசாயம் இன்னைக்கே நல்லா இல்லை. இதாயா காரணம்? அதை தவிர அந்த மலையில இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்கள் செத்து போச்சுன்னா உங்க நிலத்தோட மண் வளமே போடுங்க. நேற்று மரத்தை வெட்ட ஆரம்பிச்சோம், இன்னைக்கு மலையா வெட்டுறோம். ஆனா வெட்டுறவன் தான் ஊரு பூரா மரம் வளர்ப்போம் பிரச்சாரம் பண்றோம். நாமளும் வளர்ப்போம், ஆனா வெட்டிட்டு போவோம். அப்புறம் உங்க ஊரே சுடுகாடா மாறிடுங்க. இனிமே இந்த எலுமிச்சம் பழத்தெல்லாம் வச்சு கடவுள்கிட்ட ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கன்ஃபார்ம்டா உங்க ஊர் வறட்சியில தான் இருக்கும். பச்சை நெல், பட்டாம்பூச்சி, கிணத்து தவளை, குருவி சத்தம், இதுல தான் கடவுள் இருக்காரு. இதெல்லாம் உங்க கிராமத்துல தான் இருக்கு. எங்க சிட்டிக்கு போனா செல்போனு, கார் சத்தம் இதான் கேட்டு தொலையுது. இப்படியே இருக்கிற மலையெல்லாம் வெட்டி காசாக்கிட்டு இயற்கை அழிச்சிட்டே போனா ஏற்கனவே எக்ஸிபிஷன்லையும் கிணத்து தவளை, குருவி எல்லாம் ஸ்கூல் புக்கில் தான் பார்க்க முடியும். இந்த பிரச்சனையை பத்தி பேசதான் உங்களை வர சொன்னேன். கொலவானம் மட்டும் ஜெயிச்சுட்டானா நான் சொன்ன பாதிப்பெல்லாம் உங்க ஊருக்கு வந்துடும். அப்படி எதுவும் நடக்காம இருக்கணும்னா நம்ம கொடவானம் ஜெயிக்கணும். அதுக்காக நீங்க எல்லாரும் இந்த டீம்ல சேரணும். உங்களை காப்பாற்ற, உங்க ஊரை காப்பாற்ற நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும். கலந்துப்பீங்களா? வேகம் கொண்டு வா வா வா, கலங்காதே தடைகள் தாண்டி வா வா வா. எரிந்தாலும் தீபமாய் மாறு, உதைத்தாலும் விதைகளாய் மாறு, சாய்ந்தாலும் பூமி சுத்துதே, உதிர்ந்தாலும் பூக்கள் பூக்குமே. வேண்டுமடா இதயமது வானம் தாங்கும் வலிமையில் சேருங்கடா. ஆத்திரங்கள் கொள்ள அவசியமே இல்லை, அறிவால யோசி. வேதனைகள் எல்லாம் கரைந்தோடு ஓடும், காட்டாறு காலம் பார்க்காதே. இருக்கும் நீரின்
கொலைவாணன் அணியினரும் கொலைவாணன் அணியினரும் களத்தில் இறந்தாங்க. நீங்க அவளோட எதிர்பார்த்த விறுவிறுப்பான கபடி போட்டி போச்சுடா. கபடி போட்டிக்கு போய் இதே பேட்ச் ஆகி போச்சு. இதுக்கு தாயா நேற்று இந்தியாவும் பாகிஸ்தான் ஆடுற ஆடத்தை நேரில் போய் பார்த்து வந்தேன். இப்ப நீங்க அவளோட எதிர்பார்த்த கிரிக்கெட் ஆரம்பமாகிறது. பூவா தலையா போடுறாங்கய்யா. யார் தலையில பூ விழுகுது, யாருக்கு அதுக்கு பூ போகுதுங்கிறத பார்க்க போறோம்யா. என்னையா 2 பேருக்கு மாற்றி மாற்றி கேட்குறா? அவரோட ஒத்து போயிட்டாங்களோ? உடவானம் கோஷி சேர்ந்த செக்கச்சோட கோயிந்தே முதல் ஆட்டக்காரர் களத்தில் நிற்கிறாரியா. அவர் சுத்தி சுத்தி பார்க்கறத பார்த்தா சூடு பறக்கும் போட்டிருக்க. போடு தர்மம் பார்த்துக்கு கோயிந்த செக்க விளையாட போட்டுருக்கு. அவன்டா பாய் அடுத்து நம்ம உலக போல் பெற்ற பட்ர பாசா காலத்தில் நிற்கிறாரு. அட முதல் பந்திலே 4 ரன்யா. கொலைவாணன் அணி துணை கேப்டன் அவதாரமும் கொலைவாணன் அணி துணை கேப்டன் தர்மரும் மோதுறாங்கய்யா. மூணு பறக்குறியா. இன்னொரு போடுறியா. ஏய் அம்மா அவதாரம் அடிக்கிற அடியை பார்த்தா 600 ரூபாய் தாடிப்படி வாங்கி விட்டுக்க. ஓடு ஓடு ஓடியா நிக்காத போடு அப்படி போடு. விட்டாடியா அருமையான கேட்ச விட்டாடியா. ஏ நாராசி கொலவனும் கொல்ல போறாண்டி. கண்ணு என்ன போட நீ வச்சிருக்க. அவர்கள் மாறி மாறி பந்தை வீச இவர்கள் விடாமல் விளாச ஆட்டம் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. பாச்சா அடிக்கிற பந்து 4-6 ஆண்டு இல்லையா. ஆகா 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 அப்படியா பாச்சா பட்டறைக்கு வந்துட்டாங்க. போயா நான் அப்புறமா போய் அடிக்கிறேன் வாத்தியாரே. நீ போயா? ஒருத்தன் போய் அடிக்கிட்டோம். நான் கடைசியா போய் கலைக்கணும்ல. சொன்னா கேளு. எங்க ஊர் காவக்காரர் வர்றாரியா. காவக்காரரும் கூட அவரு. அவருக்கு பந்து போட போறவரு நம்ம கேப்டன் கொலைவாணன். வேட்டியை மடிச்சு கட்டிவிட்டாரு. போவானால் பிறகுதியா அவருக்கு கையில பந்த பிடிச்சாரு. 2 பேரும் முறைச்சு முறைச்சு பாக்குறது பார்த்தா பயமா இல்லையா இருக்கு. விடாம வர்றாரியா. அடி பிரமாதம். ஓடு விரட்டி ஆண்டி வெட்டி வரைக்கும் ஓடு. கொலவான கொலவரியோட பந்து வீச அவதாரம் விளாசி தள்ளிக்கிட்டு இருக்காரு. அடி விடாம அடி. அவதாரம் நீ தசாவதாரம்யா தப்பிச்சுக்கிட்டே இருக்க. அவதாரம் அடுத்து அடிக்க தயாராயிட்டாரு. பந்து வருது. ஓடியா அடி விடாத. ஆகாயத்துல போதியா பந்து அருமை விடாத. அம்பையர் கை தூக்கிட்டாரு. 6 தாயா 6 தாயா 6. என்னையா இந்த அடிக்கிறாங்க? நான் நேற்று பார்த்த மேட்ச்ல கூட எவனும் இப்படி விளையாடலையா. பேசாம இவங்களை உலக கோப்பைக்கு அனுப்புனா கப்பை வாங்கிட்டு தான் வருவாங்க. நீங்க போங்க. என்னையா நான் போறேன் வாத்தியாரே. ஒரு ஆபத்தான நேரம் வரட்டும். உள்ள போய் கலைக்கிறேன். ஐயரே நீங்க போங்க போங்க. என்ன மட்டல் அடிக்க சொன்னா மட்டல் அடி வாங்கிட்டு இருக்க. அது நாளுக்கு விளையாட தெரியுமா இல்லையா? ஐயா கூட்டத்தில் யாராவது வைத்தியம் இருந்தா தயாரா இருங்கயா. அடி வாங்க மாட்டேன் ஓடி வரையாக்க காலை ஓடிக்க முடியாது. போ உன்னை வச்சுக்கிறேன் போ. உச்சி மேலே விழுந்துட்டது. ஏன் கொஞ்சம் தள்ளி விழுந்துக்கூடாதா? இது என்ன அது சொந்த காசுல சுனி வச்சுக்க வேலை இருக்கு. ஆமா போனா அவுட்டா குப்பளம் வந்து கோழி விழுந்து போத்து அவுட்டாகிறாங்க. வேணாம் வாத்தியாரே நான் அப்புறமா போய்க்கிறேன். யோ சீப்பா விட மாட்டாங்க போல. ஏதோ நீங்க
நாங்கள் அவளோட எதிர்பார்த்த அந்த அணியினுடைய கேப்டன் கொடைவாணன் வந்துட்டாரு. அவர் போட்டிருக்க சட்டை என்ன, சிலுக்கு வேட்டி என்ன, கழுத்து இருக்க நகை என்ன, நட்டு என்ன, அவர் எடுக்க போற ரன்னு தான் என்ன 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 பாரா. கண்ணாடி போட்டாச்சா? பகல்லே பசுமாடு தெரியாது, இருட்டுல எருமாடு எப்படி தெரிய போகுது, போடுற பந்தா தெரிய போகுது. இருந்தாலும் யா நம்மால் இதேகனி எம்ஜிஆர் தாயா. என்ன அடிக்கிற? நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். இவன் 4 பக்கம் சுத்தி சுத்தி அடிப்பாடு வந்தா இந்த இடத்துல சுத்திக்கிட்டியா? என்ன ஓடவே மாட்டேங்கிறா? சூட்சமா வச்சிருப்பானோ? என்ன நீ சும்மா பேசிட்டு இருக்க? ஓடியா, ஓடாட்டி ரன்னு கிடைக்காது, பொண்ணு கிடைக்காதியா. ஓடிவானே ஒரு ரன் வேணாம்டா, 4-6 அடிப்போம்டா. சொன்ன கேள்றா, எப்ப அடிக்கணும் எனக்கு தெரியும்டா. ஓடிவானே, ரஞ்சிதன் பாக்குறேன், வந்து அடினே, அசிங்கமா இருக்கனே, வானே. ஓவர் முடிய போறா, அங்க வந்து பாத்துக்கிறடா. சொன்ன கேள்றா, நீ ஓடவே மாட்டேங்கிறா. யோ ஓடியா? யாராவே ஒரு சோடா ஓடுறா, இவங்க ஓட பண்ணாங்க ஓடுறா, தொண்டு தண்ணி போச்சுடா. போய் யாராவது அடிப்பாங்களா? விவரம் அந்த அவதாரா. போய் கொட்டையில உட்காரு. மண்டையை பிடிச்சி கிரிக்கெட் ஆட சொன்னா டான்ஸ் ஆடிக்கீங்க. பெரிய ஆட்டக்காரரா இருப்போம் கொடுக்க ஐயா. இங்க வர்றான் ஐயா. 4-6 ஓடி பால் போடுறான், ஒரு பால் கூட அடிக்க மாட்டேன். இங்க மரியாதை எல்லாம் போயிரு போடுங்க ஐயா. 30 ஓவர் ஆயிருச்சு. ஓவர் தான் கூடுதே ஒழிய ரன்னு கொடுக்கலாம். பந்த தொடர்ந்து அவனை என்னடா முறைக்கிற? மூஞ்சி வெத்தலை பார்க்க போடுதுமா? சுண்ணாம்பு கடவுள போடுவ பால ஒழுங்கா போட தெரியாது. வந்து சேர்ந்துக்கிறாங்க. வந்துடுவேன். அடச்சா பாரா, என்ன செய்யறாலும் ஈச பிடிக்கிறானா? அவுட்டா? இந்த முதலே செஞ்சது போயிடாம போய் கொட்டை மேல பண்ண காக்காவோ? ஏண்டா அவன் தான் வா வா வான்னு கூப்பிடுறான்ல, அங்கேயே நிக்கிற. சுத்தமா விவரம் இல்லாம பேசாத பாத்தியாரு. அதாவது ஓடி கீடி ரன் அவுட் ஆயிட்டேன்னா அதான் 4-6 அடிச்சு ரன் ஏத்தலாம்னு பார்த்தேன். சக்சஸ் பண்றதுக்கு ஐடியா பண்ண பாத்தியாரு. 4-6 ஆமா. நீ வாயில தான் வந்துட போகுது. போயா போடுறா மூஞ்ச ஓடுறா. நல்லா கவனிங்கப்பா. கொடை வேலையணி கஷ்டப்பட்டு விளையாண்டு 64 ரன் எடுத்தாச்சு. நீ அடுத்த அணி விளையாண்டாச்சா? யாருக்கு மழை பண்ணு தெரியும். அந்த ஆர்வத்தோடய போங்கப்பா, போய் கஞ்சி தண்ணி குடிச்சுவாங்க. 64 ரன்லாம் ஒரு ரன்னானே, 10 ஓவர்ல அடிச்சு வரனே. ரொம்ப கம்மி அடிச்சு. யோ பரவாயில்லையா? 64 ரன் தானே, பரவாயில்லையா? நம்ம 64 ஆல் அவுட் ஆகும்போது அவன் ஆக மாட்டானா? டேய், இந்த 64 ரன் அடிக்கிறதுக்குள்ள 42 ஓவர் இந்த வீல நம்ம மண்டை காஞ்சிருவோம்டா. நம்ம விக்கெட் அவன் எடுத்தான்ல, அவன் விக்கெட் நம்ம எடுப்போம்யா. முடியும் கண்டிப்பா. வர்ற கேட்ச் போடுங்க, ரன் அவுட் ட்ரை பண்ணுங்க. அவ்வளவு சீக்கிரமா அவனுங்க தோக்கடிக்க கூடாது. 40 ஓவர் வரைக்கும் அடிங்க, ஆனா ரன்னே ஓடாதீங்க. அவனுங்க நாயா பேய அந்த கிரவுண்ட்ல ஓடி 4 வரண்டு கீழே வந்து சாவணும். தன்னம்பிக்கை விடாதுங்க, கஷ்டப்பட்டு ஆகுங்க. எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணணும் தூக்கி தோட்டு ஜெயிக்கிறதுக்கு தானே. அதுக்கப்புறம் மீதி 10 ஓவர் நாம அடிச்சு ஜெயிப்போம்டா. போங்க வரியோட ஆடுங்க, போங்க சரியா சொல்லுங்க. மத்தியான வெயில் இந்த குளிர் கொடுத்தது. இவங்க மண்டையை பிடிச்சி எப்படி கொண்டு போறான்னு பார்ப்போம்.
25 ஓவர் ஓடி போச்சுடா. ரொம்ப ஓவரா போறீங்களா? இப்ப அடிச்சா தாண்டா தப்பிப்பீங்க. பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க கொலைவாடா. சரி சரி அடிச்சு ரெடி. இப்படி வா. நம்ம போட்ட மிரட்டலுக்கு பயந்தாகி போட்டுருக்கு. இல்ல ஆட்டா இப்பதான் ஆட்டத்தை சூடு பிடிச்சிருக்கு. போற போக்க பார்த்தா 5 ஓவர்ல ஆடத்தை முடிச்சு விடுவாங்க கொடுக்க. எப்படி நம்ம பசங்க பொறிக்கிறாங்கல்ல? ஸ்டூடியோ நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் எங்கேயா பிடிச்சிங்க? அருமடா முயற்சிக்கு முன்னாடி ஒரு உதாரணம் புதுசா மூச்சு வாங்க ஓடியாந்தாலும் அடைந்த ஆளை நிறுத்திட்டாங்க. பாத்திர பாத்திர வெடிச்சு பெறப்படா. நல்லா கவனிச்சுங்க. 7 ஓவரே இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். குறைவான அணி தங்களுடைய ஃபீல்டை பலப்படுத்துறாங்கய்யா. மாமி இப்படி வாங்க. போங்க.
ஓடிவிடா ஓடிவிடா. இன்னும் 3 ஓவர் தான் இருக்கு. 15 ரன்னு. பார்த்து விளையாடுங்க. கங்கொத்தி பாம்பா நிக்கணும் அத்தனை பேரும். என்னையா கடைசி நேரத்துல போய் இப்படி ரன்னு கொடுக்குறீங்க? ஒவ்வொரு ரன்னும் உங்களுக்கு ஆபத்தியா? அமரமான ஆட்டம்யா. அடே அப்பா. ஆட்டம் நீ வரப்போது கொண்டாட்டம். அது எவனுக்கு நம்மளும் பார்க்க போறோம்யா. எல்லாம் நல்லா கவனிச்சுக்க. 6 பால் 4 ரன்னு. பந்து போட வர்றவன் ஏற்கனவே 3 பேரை வீழ்த்தினவன் மூச்சை பிடிச்சிட்டு வர்றான். கவனிச்சு ஆடு, கவனிச்சு ஆடு. பந்து விட்டு நேரத்துக்கு 2 ரன் எடுத்துக்கலாமியா. அங்கே இல்லை வராத வராத. பண்ணாட போயிட்டு போடுற போய் போடுறேன். டேய் அடிச்சு ஓடி விடா. நீ பின்னாடி போ. கடைசி பால் 2 ரன் உங்க கையில இருக்கு. பாத்துறாடே. பாத்து போ. ஏற்கனவே உள்ளூர்காரங்க அடிச்சுக்கிட்டதுனால தான் கிரிக்கெட் போட்டியே வச்சான். இப்போ வெளியூர்கார ஒருத்தர் சம்மந்தப்பட்டதுனால என்னத்த போட்டியை வச்சு யார் மாப்பிள்ளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏப்பா இந்த வாட்டி புக் பால் வச்சுக்கலாம்ப்பா. ஒரு நிமிஷம். ஏய் ஏய் என்னையா பண்ற?
நான் எப்பவுமே காலுக்கு மரியாதை தரேன் வாத்தியாரே. இந்த ஷாஜகான் என்னைக்குமே காலை சேர்த்தாம வச்சிருக்கிறான். இந்த பூவே உனக்காக தான் வாத்தியாரே. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை கூட. இல்ல நிச்சயமா அந்த பொண்ணு உனக்கு தான் வாத்தியாரே. வேணாண்டா இது தப்புடா. அதான் ஒண்ணு இல்லை வாத்தியாரே, நீ உன் மனசை என்ன நினைச்சிக்கிட்டியோ அதைத்தான் இப்ப நிறைவேற்றி வைக்கிறேன் வாத்தியாரே. நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. முடியாது, உண்மையான உங்க காதல் நிச்சயமா ஜெயிக்கும் வாத்தியாரே. டே முண்டம் கையை பாடுறா. அத்தை நான் தான் விவசாயமா பிடிச்சா நீ பிடிச்சி நிக்கிறிய. தள்ளி பார்த்த சாரி ரஞ்சு, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. காட்டு ஓடைக்குள்ள வந்து விழுந்த கண்ணுமணி கண்ணுமணி பொண்ணுமணி உரசி பார்த்த ஓரத்துல செம்பவாட முத்துமணி முத்துமணி பொண்ணுமணி. இதுவரை முகம் பார்த்தேன், இனி முதல் மொழி